ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் அப்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் மார்க் சாப்டர் 5, ஓகேவா? மார்க் சாப்டர் 5 நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம திஸ் சாப்டர் லாஸ்ட் வீக் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. லாஸ்ட் வீக் ஒரு காரியம் உங்களோட நான் சொல்லியிருந்தேன். நிருபங்கள் லெட்டர்ஸ்னு சொல்லி வரும்பொழுது அந்த லெட்டர்ஸை வந்துட்டு தனித்தனியாக படிக்க முடியாது, தனித்தனி வசனங்களாக பார்க்க முடியாது. நம்ம அதை முழுமையாக தான் வாசிச்சாகணும். ஆனால் சுவிசேஷ புஸ்தகங்கள்னு வரும்பொழுது தனித்தனியான சம்பவங்கள் வாசிக்கலாம். வசனங்கள் சொல்லலை, தனித்தனியாக. இதுலேயும் சுவிசேஷ புஸ்தகத்தில் கூட தனித்தனியாக வசனத்தை எடுத்து வாசிக்க முடியாது. அதில் ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. பைபிளில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் பேசேஜாக நிச்சயமாக வாசிக்கலாம், தப்பு கிடையாது. சில இடத்துல சில நேரங்களில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சம்பவத்தோடு இன்னொரு சம்பவம் இன்டர் கனெக்டடாக இருக்கும், தொடர்ச்சியாக வரும். அது மார்க்கில் கடைசியில் வாசிக்கும் போது நம்ம வாசிப்போம். அதை அப்போ நான் உங்களை சொல்லித்தரேன் நான். மற்றபடி எல்லாமே ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு சாப்டர் பை சாப்டர் வாசிக்கிறது தவறு இல்லை. ஒரு சம்பவங்களாக வாசித்து இயேசு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வதிலும் தவறு இல்லை, சரியா? மார்க் 5ஆம் அதிகாரம் அருமையான சம்பவங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு 3 சம்பவங்கள் மட்டும்தான். 3 இன்சிடென்சஸ், 3 விஷயம் நடக்குது. இன்றைக்கும் இயேசு இதை செய்வாரா? நிச்சயமாக செய்வார். அநேக இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி வாசிக்க போகிறோம். இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேத பகுதியில் இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஒரு சின்னதாக ஒரு முரண்பாடு இருக்கிறது போல தோன்றும். அது ஏன் முரண்பாடு இல்லை? இதன் வழியாகவும் வேதம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது, how do we understand the Bible? The way how we have understood the Bible is not like Quran or Bhagavad Gita or any other holy scriptures and any other religion. மற்ற மதங்களில் பார்க்கக்கூடிய புனித புஸ்தகம் அப்படின்ற அவங்க எப்படி அதை பார்க்குறாங்களோ அதுபோல் வேதம் என்ற புனித புஸ்தகத்தை நாம் பார்ப்பது கிடையாது. அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த சம்பவத்தை பார்த்துடலாம். இந்த சம்பவத்தை நான் வாசிடுறேன், படித்து உங்களை நான் காட்டிடுறேன் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம். அதை தொடர்ந்து நம்ம அடுத்து வந்துட்டு நம்ம அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதும் தொடர்ந்து நான் சொல்கிறேன். வாசிக்கலாமா? மார்க் 5ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதனேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். நல்லா கவனிங்க, அவனை எதிர்க்க வரான். இயேசு அவங்கிட்ட போல எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கெட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தரித்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில்
ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு புதுசு கிடையாது. நம்ம பலமுறை வாசிச்சிருப்போம், பலமுறை படிச்சிருப்போம், பலமுறை செய்திகளில் கேட்டிருப்போம். இந்த சம்பவத்தில் இருக்கிற காரியங்கள், ஒரு சில காரியங்கள் நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். இயேசு வந்து ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே வந்து பிசாசுகள் பிடித்திருந்த ஒருத்தன் அங்கே இருக்கிறான். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது பிசாசு பிடித்த ஒருவன் இயேசுவை நோக்கி ஓடி வந்தான். அப்படித்தான் இங்கே மார்க் சொல்லியிருக்காரே தவிர, அந்த இடத்துல பிசாசு பிடித்த ஒரே மனுஷன் தான் இருந்தான் அப்படின்ற வார்த்தை சொல்லலை. இது நல்லா கவனிக்கணும், கவனமாக கேளுங்க. பிசாசு பிடித்திருந்த ஒருவன் தான் அங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லலை. பிசாசு பிடித்திருந்த ஒருத்தன் இயேசு நோக்கி வந்தான். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ அதுக்குள்ளே போக போகிறது இல்லை. முதல்ல இந்த சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம அருமையான ஒரு வேத பகுதி. அன்றைக்கு பிசாசுகளை துரத்தி ஆண்டவர் இன்றைக்கும் அவர் துரத்த வல்லவராக இருக்கிறார். அந்த பிசாசுகளை துரத்தும்படிக்கான அதிகாரத்தை தம்முடைய சீஷர்களாகிய நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்தும்படிக்கான அதிகாரம் நம்ம மேல இருக்குது. ஆனால் அந்த வல்லமை நம்முடையதல்ல, அது அவர் நாமத்தில் இருக்கக்கூடிய வல்லமை. அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது மார்க் அடுத்த சம்பவத்தில் அதை சொல்லுவார், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இப்போ இந்த பிசாசு பிடித்திருந்தவன் பாருங்க என்ன பண்ணுறான், அவனை வந்து சங்கிலியால் கெட்டி வைக்க முடியாது, விலங்குகளால் போட்டு அவனை கெட்டி வைக்க முடியாது. அப்படி ஒருவேளை கெட்டி வைக்க ட்ரை பண்ணாலும் அவன் அதை உடச்சி தகர்த்து அவன் பாட்டுக்கு கல்லறைகளில் தான் அவன் படுத்து கிடந்தான். மலைகளிலும் குகைகளிலும் கல்லறைகளிலும். பிசாசு ஒரு மனுஷனை பிசாசு ஆக்கிரமிச்சது அப்படின்னா, ஆண்டவர் மனிதனை எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி சொன்னாரோ அந்த விதங்கள் எல்லாம் மனிதன் இருக்க விடாது. ஐக்கியமாக இருக்க சொன்னார், அவனை பிசாசு வந்து அவனை தனிமையாக வைக்கும். அவனை சமாதானமாக இருக்க சொன்னார், ஆனால் அவன் சமாதானமாக அவனை இருக்க விடாது. மக்களோட மக்களாக சேர்ந்து குடும்பம் நடத்தி அடுத்த தலைமுறைகள் உருவாகணும் அப்படின்னு சொல்லி மனிதனை கர்த்தர் படைத்தார். ஆனால் பிசாசு பிடிச்சவன் யார்கிட்டையுமே சேரவே பிசாசு அவனை அலோ பண்ணாது. இப்போ இயேசு தூரத்தில் பார்த்த உடனே அவனாவே இயேசு நேரம் ஓடி வரான். ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டது மாத்திரம் நல்லா கவனிங்க. இந்த எப்போ படித்தாலும் மேலே கீழே இந்த வசனங்கள் ரொம்ப கவனமாக படிக்கணும். என்ன சொல்கிறான் பாருங்க, 7வது வசனம். உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுன்னு சத்தமிட்டு சொன்னான். ஏன் அப்படின்னா, அந்த அசுத்தாவியை பார்த்து இயேசு புறப்பட்டு போனால கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அந்த அசுத்தாவியை பார்த்து புறப்பட்டு போயிடு அப்படின்றாரு. அவனை விட்டு கிளம்பி போயிடு, அவ்வளோதான். இயேசுடைய டார்கெட் அவ்வளோதான். அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பொழுது அவரை நோக்கி, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. லேகியோன்னு சொன்ன உடனே அது ஒரு நம்பர்னுடைய வேர்டு. ஆக்சுவலாக அது வந்து 6000 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 6000 கிடையாது, லேகியோன் அப்படின்ற அந்த 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 இங்கிலீஷில் வந்து லீஜியன்னு சொல்லுவாங்க. லேகியோன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மோர் தென் 6000. கவனிங்க, 6000, குறிப்பாக 6000 கிடையாது, 6000க்கும் மேலே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நிறைய பேர் தெரியறதில்ல. நிறைய பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணும்போது 6000 பிசாசுகள் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அப்படிதான் பேசுகிறாங்க. மோர் தென் 6000 அப்படின்றது தான் லீஜியன் அப்படின்றதுக்கான, லேகியோன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அவனிங்க, உன்னதமான தேவனுடைய குமாரன், அதுக்கு மேலே பாருங்க, இயேசுவை தூரத்தில் கண்ட பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தா அவன் ஆண்டவரை பணிந்து கொள்கிறான், இயேசுவை பணிந்து கொள்கிறான். அடுத்து பார்த்தா தேவன் பேரில் உனக்கு கட்டளையிடுகிறேன் அப்படின்றான். கவனிச்சிங்களா? இப்போ இயேசு கடவுள் இல்லைன்னா பிசாசு வந்துட்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அப்போ இவர் மட்டும் தான் கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் எந்த தேவனை அவன் பிசாசு சொல்கிறான்? அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசுகளுக்கு, நான் மேபி இதை கிண்டலாக சொல்கிறேன் கூட வச்சுங்களேன், பிசாசுகளுக்கு கூட திருத்தோணும் என்னன்னு தெரியுது, ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் திருத்தோணும் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே பிசாசுகளுக்கு கூட சம்டைம்ஸ் ஆண்டவர் யாருன்னு தெரியுது. இங்கே கவனிங்க, அவன் 6வது வசனம், அவன் இயேசுவை தூரத்தில் கண்ட பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன கேட்டானா? இயேசு என்ன பண்ணா, பணிந்து கொண்டான். அவர் கடவுள் இல்லைன்னா அவரை பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. கடவுளை தவிர்த்து பிசாசு யாரையும் பணிந்து கொள்ளாது. அப்போது அவரை பணிந்து கொள்ள அவசியம் இல்லை. ஆனாலும் பிசாசு என்ன பண்ணுறான், பணிந்து கொண்டான். அப்போ அவர் கடவுள் நல்லாவே புரியுது. அதுக்கப்புறமா
உன்னதமான தேவனுடைய குமாரன் எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். எந்த தேவனை சொல்றான் இவன்? பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய தேவனை சொல்றான். இந்த ஒரு வேத பகுதி ஒரு முறை என்னாச்சு, நம்ம கன்னியம்படி சர்ச்சில் ஒரு ரொம்ப வருஷமா இசிஐயில் ஐரா இருந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தவர், வாத்தியார் வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு, கவர்மெண்ட் டீச்சராக. அவர் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி வெள்ளூர் பக்கம் அந்த கிராமத்து பக்கம் ஒரு ஸ்கூலில் வந்தபடினால அங்கே லோக்கலில் சர்ச் போடலாம் அப்படின்ட்டு நம்முடைய கன்னியம்படி கிளை சபைக்கு அவர் அங்கே வந்திருக்கிறாரு. அப்போ அப்பா வந்துட்டு ஒரு முறை சரி ரொம்ப வருஷமாக இசிஐ சர்ச்சில் ஐரா பாஸ்டராக ஊழியம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் வாய்ப்பு தரல, ஒரு காட்டேஜ் மீட்டிங்கில் வாய்ப்பு கொடுத்தார். அந்த காட்டேஜ் மீட்டிங்கில் அவர் ஒரு சத்தியத்தை பேசுகிறன்ற பேரில் இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்துடைய ஒரு பகுதி, இந்த பகுதியை தான், இந்த சம்பவத்தை தான் அவர் செய்தியில் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? பிசாசுகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், ஆனால் உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அழகா இருக்குல்ல கேட்கறதுக்கு. பிசாசின் ஜெபத்தை ஆண்டு ஏன்னா இதில் பார்த்துட்டு பிசாசு வந்து பண்ணி கூட்டத்துக்குள்ளே போக பெர்மிஷன் கிடைச்சான், ஆண்டவர் சரி பண்ணிக்குள்ளே போகணும்னு சொல்லி அனுமதிச்சாராம். பிசாசின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாராமா. இதை வந்துட்டு நம்மளுக்கு கன்னியம்படி சர்ச் மக்கள் ஒரு சில பேர் இருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு யார் வீடியோ எடுத்தா என்னலாம் தெரியல, எதார்த்தமாக அதை வேறு கரெக்டாக அந்த பகுதி வீடியோ எடுத்து எனக்கு வேறு கரெக்டாக அனுப்பி வச்சுட்டாங்க. நான் அந்த வீடியோ பார்த்தேன். நம்ம சபை விசுவாசிகள் நம்ம ஸ்டடி அட்டன் பண்ணுற ஒரு சில பேர்லாம் இருந்துக்கிறாங்க. அதுக்கு வேறு உட்காந்து ஆமேன் ஆமேன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. எனக்கு மனசே உடஞ்சி போச்சு எனக்கு, ஆண்டவரே. அப்போ நான் ஒரு கேள்வி ரைஸ் பண்ணேன் நான். அப்போ பிசாசுகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு அப்படின்னா, அப்போ வந்துட்டு நான் இவனை விட்டு போக மாட்டேன், நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இயேசு சரின்னு சொல்லியிருப்பாரோ? பிசாசு ஜெபத்தை அக்ரி பண்ணுறேன், சரி இவனை விட்டுறேன், நான் இதே ஊரில் வேற இப்போ நல்லா கவனிக்கணும் பாருங்க. அந்த பிசாசு என்ன சொல்லு தெரியுமா? இந்த ஏரியாவை விட்டு எனக்கு துரத்தாத, இந்த ஏரியாவில் நடந்துக்கிறேன் அப்படின்றான். அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. நம்ம இந்த பிசாசு துரத்தக்கூடிய ஆட்கள், அதிகாரமுள்ள ஆட்கள், அந்த அனுபவத்தில் நிறைய இருக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த எல்லை பிசாசுகள் அப்படின்பாங்க. ஒரு சில பிசாசு அந்த ஏரியா விட்டு போகாது, சுற்றி அந்த ஏரியாவில் இருக்க ஆட்களே பிடிச்சி, அது பிசாசு வந்துட்டு ஏரியா டார்கெட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆளை நியமனம் பண்ணி, பிசாசு அசுத்தாவிகள் நியமனம் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற மக்கள் மட்டுமே சீர்குலைக்கிறது தான் வேலை அப்படின்ற பேர்லாம் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம். ஏன்னா பிசாசு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜி போட்டு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகையை தேடி சுற்றி திருக்கிறான். பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மேபி இருக்கலாம் இந்த எல்லை பிசாசுகளில் தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவன் அந்த பிசாசு வேண்டிக்கிட்ட தானே, இந்த ஏரியாவை விட்டு எங்களை துரத்திடாதீங்க, இந்த இடத்த விட்டு எங்களை சேஸ் பண்ணுறாதீங்க, நாங்கள் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிறான். அப்போ வந்துட்டு பிசாசுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனை முழுமையாக ஆண்டவர் அழிப்பதற்கு ஒரு நாட்கள் உண்டு. அதை அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அவன் இங்கே ஆக்சுவலாக அவன் கிளைம் பண்ணுறான். இயேசுடைய டார்கெட் இப்போதைக்கு பிசாசு காலி பண்ணுறது கிடையாது, மனிதர்களை பிசாசுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவது, மனிதர்களுக்கு ரட்சிப்பு தருவது, முதல்ல மனுஷனை காப்பாற்றுவது. இந்த இடத்துல வந்துட்டு பிசாசுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒன்று கேட்கல. பிசாசுடைய ஜெபத்தை ஆண்டவர் அப்ரூவ் பண்ணி அப்படியாப்பா இருக்கிறியாப்பா இருந்துக்கோப்பா இல்லை சொல்ல கிடையாது. அவன் தெளிவாக கேட்க, நான் அந்த பண்டிகைகள் கொடுத்து போயிடுறேன், இந்த இடத்த விட்டு அனுப்பாதீங்க, நான் பண்ணிக்கிட்டு கூட போயிடுறேன், மனுஷனை பிடிக்க மாட்டேன். அதுதான் பாயிண்ட்டு. இவனுக்குள்ளே இருக்க வேணா நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, இவனுக்குள்ளே இருக்க மாட்டேன், நான் பண்ணிக்குள்ளே போயிடுறேன். இப்போ பண்டிகளை பற்றி ஆண்டவருக்கு அங்கே எந்த ஒரு கவலையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் அநேக இடங்களில் கேள்விப்படும் பொழுது இந்த அசுத்தாவிகள் அசுத்த மிருகங்களுக்குள்ள கிரியை செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு அந்த காலத்தில். அதனால் பிசாசு வந்துட்டு அது பன்றிகளுக்குள்ளே போனா அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஊர் வட்டாரத்தில் இருக்க மக்கள் கேள்விப்படும் பொழுது அது உண்மையாகவே பிசாசு தான் அப்படின்றதுக்கான இது இன்னொரு பாயிண்ட்டும் கூட ஆட் ஆன் ஆகுது அந்த இடத்துல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? ஆமாம். அப்போ இங்கே பாருங்க, அப்பொழுது அவ்விடத்திலிருந்து மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மீது. நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுக்கு. நான் கொஞ்சம் மேலே வாசி பாருங்க. இந்த பிசாசு பிடிச்ச மனிதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது பாருங்களேன். 5வது வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிடுறான் அப்படின்னாலே அவனுக்குள்ள ஒரு பீஸ் இல்லைன்னு அர்த்தம். கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். நீங்கள் இருக்கு இங்கிலீஷில் வாசிங்க விடுதமாக இருக்கு. ஹி கிரை அவுட் அண்ட் கட் ஹிம்செல்ஃப் வித் ஸ்டோன்ஸ். கல்லை வச்சு அவன் உடம்பை போட்டு கீறிக்கிட்டே இருப்பானா, மொத்தம் கிழிச்சிக்கிட்டே இருப்பானாமா. நம்ம லேவி ராகமத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் உடம்புல வந்துட்டு எதையும் குத்திக்காத. அது ஆங்கில வார்த்தை வந்து டோன்ட் டாட்டூ யுவர் செல்ஃப். உன் உடம்புல பச்சை குத்திக்காத, நானே உன் தேவனாகி கர்த்தர். இந்த சரீரம் என்பது தேவனுடைய ஆலயம்னு சொல்லும் பொழுது அதில் வந்துட்டு பழுதற்றதும் பிழை இல்லாததும் ஆகிய பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஆகிய ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள.
6 ரோமர் 12 முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு என்று ஒரு பலி கொடுக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியை பலியை செலுத்தும் பொழுது, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமாமா? பழுதற்றதா இருக்கணுமாமா, குறையற்றதா இருக்கணுமாமா. ஆண்டவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பலியா இருக்கணுமாமா. ஏதோ ஒரு காயப்பட்ட ஆடோ, நொண்டி ஆடோ, இல்ல சீக்கு பிடிச்ச ஆடோ அப்படிலாம் கொண்டு வந்து பலி செலுத்துவது ஆண்டவர் வந்துட்டு அங்கீகரிக்கவே மாட்டாரு. அது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு நியமமும் கூட. அப்படிதான் இருந்தது ஆக்சுவலா. பிசாசு பிடிச்ச மனுஷனை பாருங்க. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, டாட்டூ குத்துறது தப்பா கரெக்டா பாஸ்டர்? உன் உடம்ப டாட்டூன்னு கிடையாது. எதுலையுமே குத்திக்காத. எதுலையுமே குத்திக்காத. அம்மா பேர் குத்துறேன், அப்பா பேர் குத்துறேன், வஸ்திரத்தை குத்துறேன், என் மனைவி பேரை நான் போட்டுக்கிறேன். இல்ல, ஆண்டவர் உன் சரீரத்தை குத்திக் கொள்வதில் தேவன் அனுமதிக்கிறது இல்லை. அது பச்சைனாலும் குத்து, இல்லை சிவப்பானாலும் குத்து, இல்லை என்ன கலர்னாலும் குத்து, உடம்பை குத்திக்காதன்றதான் பாயிண்ட்டு. பிசாசு பிடிச்ச ஆட்கள் மட்டும் தான் தன்னோட சரீரத்தை கீறி கொள்வாங்க. உங்களுக்கு இந்த எலியாவுடைய சம்பவத்தில் ஞாபகம் இருக்கா? எலியாவும் அந்த பாகால் தேவர்கள் அவங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த பாகாலை பின்பற்றக்கூடிய மந்திரவாதிகள், பூசாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு அக்கினியால் பதில் தருகிற தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி சொன்ன பிறகு அவங்க மேலடிச்சு பாட்டு பாடி ஆட்டம் ஆடி அங்கே வசனம் சொல்லுது, ஜாட்டிகளால் தங்களை அடித்து கொண்டு தங்கள் சரீரத்தை கீறி கொண்டார்கள். கவனிச்சிங்களா? விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க? கொக்கியில் முதுகில் கெட்டிட்டு கிரெயினில் தொங்குறது, வாயில் இங்கே அழகு குத்திக்கிறது, உடம்பு ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் குத்திக்கிறது. இது எதுவுமே கடவுளுடைய அடையாளத்திற்கான அங்கீகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் டாட்டூ குத்திக்கிட்டேன் பாஸ்டர், இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், விட்டுரு. நீ அறியாத காலத்தில் அதை பண்ண, உன்னை காயப்படுத்தக்கூடிய எல்லா காரியத்தையும் நீ அறியாத காலத்தில் பண்ண. இனிமே அதை பண்ணாத. இனிமே எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். அது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அது கர்த்தர் விரும்புகிற காரியம் கிடையாது. அந்த பிசாசு பிடிச்சவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது பாருங்க. குத்திக்கிட்டான், தன்னைத்தானே கீறிக்கிட்டான். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்து விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த ஏரியா விட்டு and he begged Jesus again and again not to send them out of the area. இந்த ஏரியா விட்டு மட்டும் என்ன போக சொல்றாரு? ஏன்னா இவர் போன்னு சொன்னா போய் தான் ஆகணும். ஃபர்ஸ்டே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அவனை விட்டு போயிடு அப்படின்ட்டார். அவனுக்கு பிசாசுக்கு டவுட்டு, இந்த ஏரியா விட்டே போக சொல்லிட்டாரோ, ஏன் ப்ராஜெக்ட் இங்கே தானே, ஏன் அசைன்மெண்ட் இங்கே தானே, நான் இங்கே தானே இருக்கணும், இவனை விட்டு கூட போயிடுறேன், இந்த ஏரியா விட்டு மட்டும் போக வேணான்னு சொல்லுங்க. ஆனால் பிசாசு போட்ட ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். அவன் அவ்விடத்திலிருந்து மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டேன். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவைகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மலையில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. பன்னி மேய்த்தவங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க, சம்பவித்ததை பார்க்குறாங்க. அந்த பிசாசு பிடிச்சிருந்தவன் இயேசுடைய பாதப்படியில் புத்தி தெளிந்தவனாய் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், வஸ்திரம் தரித்து. கண்டு என்ன பண்ணாலும் பயந்தாங்களாமா. அவனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தப்ப கூட அவனை பார்த்து பயந்தாங்களோ இல்லையோ தெரில. அவன் சரியாயிட்ட பிறகு அவனை பார்த்து பயந்துருக்காங்க. இது என்ன விதமான பயம் எனக்கு தெரில. they were afraid, பயந்தாங்க. பிசாசு பிடிச்சவனுக்கு என்ன ஆச்சு? பன்னி கூட்டத்துக்குள்ளே போய் பண்ணி என்ன ஆச்சு நாங்கள் பார்த்தவங்க விவரித்து வந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க இயேசுக்கிட்ட, தயவுசெய்து எங்கள் ஊருக்குள்ளே வராதிங்க, நீங்கள் வந்து இருக்கிற பிசாசெல்லாம் துரத்தி விட்டு அதனால வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி வேறு எங்களுடைய சொத்துக்கள் அழிந்து போகிற மாதிரி என்னவாவது நாய் தொலைய போது வேண்டான்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்புறம் இயேசு வந்துட்டு அதில் அற்புதமான ஒரு காரியம் பாருங்களேன். இது சூப்பரான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவர் வேண்டிக் கொண்டான். பிசாசு பிடிச்சவனா சொல்கிறான், ஆண்டவர் நானும் கூட வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்றான். இயேசு அவனுக்கு உத்தரவு கூடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ இதே சம்பவத்தில் பார்க்கும்போது இயேசு என்கிட்ட சொல்கிறாரு, நீ என்னை ஃபாலோ பண்ணி வராத. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஆனால் எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. நீ என்னை ஃபாலோ பண்ணி வராத, நீ ஊருக்கு போய் என்ன பண்ணு, ஆண்டவர் என்ன செஞ்சான்ற சொல்லு. இது இயேசு வந்து சீஷர்களுக்கு ஒரு உதாரணமாக பண்ணி காட்டுறாருன்னு நினைக்கிறேன். சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது என்ன சொல்லார் தெரியுமா? ஒரு ஊருக்குள்ளே போ, அங்கே அலோவ் பண்ணலையா, அடுத்த ஊருக்கு போ, வேற ஊருக்கு கிளம்பி போ, அந்த ஊர்லேயே பிடிச்சிட்டு நிற்காத,
அந்த ஊரில் உன்னை யாருமே ஏற்றுக்கொள்ளலையா? உன் பாதரட்சியில் இருக்கக்கூடிய உன் செருப்பில் இருக்க தூசியை தட்டி போட்டு, அவன் வஸ்திரத்தில் இருக்க தூசியை அவன் மேலே உதறி போட்டு, அடுத்த ஊருக்கு இப்போ மனுஷகுமாரன் வருகிறதுக்குள்ளாக இந்த பட்டணம் முழுசு நீ சுற்றி முடிக்க மாட்டே, அவ்வளோ பேருக்கு இன்னும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே இயேசு பண்ணுறாரு. நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா? ஓகே ஃபைன், நான் அடுத்த ஊருக்கு போகிறேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு டாஸ்க் ஆண்டு வச்சுட்டு தான் போகிறார். அவனை ஃபாலோ பண்ணி வரேன்னு கேட்குறான். அவங்ககிட்ட இயேசு ஆக்சுவல் என்ன சொல்லி தரட்டும், வான்னு சொல்லி தரட்டும். ஆனால் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, வராத, நீ போ, உன் ஊர்லாம் போய் ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணார்ன்றதை போய் சொல்லு. இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அடுத்த இன்னொரு சம்பவம் கீழே அப்படியே வாசிக்க போகிறோம். நம்ம 2 கான்ட்ரரியான சம்பவங்கள் பார்க்குறேன். இவங்கிட்ட என்ன சொல்கிறாரு, போய் சொல்லு அப்படின்றாரு. அங்கே ஜெபாலய தலைவன் எவீரோடைய பிள்ளை எழுப்பிட்ட பிறகு அது யாருக்கும் சொல்லாது அப்படின்றாரு. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே வேத பகுதியில் 2 விதமான சம்பவங்கள் இயேசு 2 விதமாக இயேசு டீல் பண்ணுறாரு. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல வந்துட்டு அந்த பிசாசு பிடிச்சவன் சுகமாயிடுறான். பிசாசு வந்துட்டு போயிடுது. நான் ஃபாலோ பண்ணி வரேன்னு கேட்குறான். ஃபாலோ பண்ணி வரணும் வான்னு தான் இயேசு எப்பவுமே சொல்லுவார். இவங்கிட்ட மட்டும் வித்தியாசம். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சம்பவம் மட்டும் தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயுமே கிடையாது. இவங்கிட்ட மட்டும்தான் நீ நான் ஃபாலோ பண்ணி வராத, நீ போய் ஆண்டவர் உனக்கு செஞ்ச காரியத்தை, கர்த்தர் உனக்கு செஞ்ச காரியத்தை எல்லாருக்கும் சொல்லு. அவன் போய் சொல்ல தொடங்கினானா, சொல்ல எல்லாருமே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்களாமா. இவனை வந்துட்டு போய் சொல்லுன்றாரு. தொடர்ந்து லாஸ்ட்ல வாசிக்கும் போது அவனை வந்துட்டு போய் யார்கிட்டையும் சொல்லாதபடிக்கு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, கவனிங்க, ஒரு விதத்தில் இயேசு தான் மேசியா அப்படின்றத அவர் டார்கெட் பண்ண அந்த ஒரு ஏரியாவில் அவர் ரீச் பண்ண வேண்டிய மக்கள் மத்தியில் போய் ரீச் பண்ணி தான் ஆகணும் ஒன்று. ஆனால் இவர் ரீச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எருசலேமில் ரீச் ஆகிடக்கூடாது. அது ஒரு டஃப்பான டாஸ்க் இயேசுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே முதல்ல ரீச் பண்ணிட்டாருன்னா இயேசுவை பிடிச்ச உடனே செல்லில் அரைஞ்சிடுவாங்க. இயேசு ரீச் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்த ஏரியா ஃபுல்லாக ரீச் பண்ணி முடிஞ்சிருக்காது. ஸோ நல்ல கவனி, எருசலேம் விட்டு வெளியே இடங்களில் போகும்பொழுது போய் சொல்லு அப்படின்றாரு. ஆனால் எங்கெல்லாம் எருசலேமுடைய ஏரியாவுக்கு க்ளோஸ், அதை நீங்கள் ஜாகிரஃபி பார்க்கணும், மேப் பார்க்கணும். எங்கெல்லாம் எருசலேமுடைய ஏரியாவுக்கு க்ளோஸாக வருதோ அந்த இடங்களில் யாருக்கும் சொல்லாதபடி கட்டளையிட்டார். இந்த இடத்துல பார்க்கும்போது வந்துட்டு இவனை போய் சொல்லுன்றாரு. தொடர்ந்து வாசிக்கும்போது சொல்லாதன்பார். இப்போ நல்லா கவனிங்க, பிசாசுகளை துரத்தும் பொழுது ரொம்பவுமே தந்திரமாக பிசாசு செயல்படுவான். நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா, பிசாசுகள் துரத்தப்படும் பொழுது அதுங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த மனுஷனை விட்டு போகாது. ரொம்ப காலமாக அதுங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வச்சு அதை கிளைம் பண்ணும். நான் ரொம்ப காலமாக இவனுக்குள்ளே தான் இருக்கேன், அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படியே சொல்லும் பிசாசு. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கு. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும். திருப்பி என்ன சொல்கிறது, ஏசுநாமத்தில் போன்னு சொல்லியாச்சு, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது போக மாட்டேன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? இப்போது ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பியும் சொல்ல, இயேசு நாமத்தில் நீ போய் தான் ஆகணும், நீ இயேசு நாமத்தில் போய் தான் ஆகணும். இது என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும், அந்த பிசாசு பிடிச்ச நபருக்குள்ளேருந்து பிசாசுகள் துரத்தப்படும் பொழுது அவனுக்கு கொடுமையான ஒரு வேதனை கொடுத்துட்டு தான் போகும். அவன் பயங்கர ஃபீவரில் படுத்துடுவான், டெம்பரரியாக ஒரு சிக்னஸில் படுத்துடுவான், இல்லாட்டி ஏதாவது ஒரு டேமேஜ் அவனுக்குள்ளே ஏற்படுத்தும். சம்திங் அதை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் போகும். அது அடையாளத்தை ஒரு மார்க்கை விட்டுட்டு தான் போகும். அவ்வளோ ஈஸியாக அவனை விட்டு போவே பார்த்து. பிசாசு ரொம்ப தந்திரமாக செயல்படும். ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதனால தான் எப்பவுமே பிசாசு துரத்தும் போது கூட 2-3 பேர் வச்சுருப்பேன். நான் அப்போல்லாம் பயங்கரமாக துரத்திட்டு இருந்தபோது அப்படி தான் பண்ணுவேன். கூட 2 பேர் 3 பேர் இருப்பேன். திடீர்னு போய் மண்டை எண்ணெய் இடிச்சு விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஆளை பிடிக்கணும். ஆமாம், இங்கே கூட பாருங்களேன், அது என்ன அழகாக இயேசு கிட்ட பாரு. இயேசுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசுக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாமே தெரிஞ்சு தான் கரெக்டாக பண்ணுறாரு. அந்த பன்றிகளுக்குள்ள போட்டுமா போயிடு அப்படின்றாரு. அத்தனை 2000 பண்டிகைகளையும் கொண்டு போய் மலை மேலேருந்து கடலில் தள்ளி விட்டு எல்லா பண்ணியும் சாவடிச்சிருது. அதனால இயேசுவால் என்ன பண்ண முடியல, அந்த ஊருக்குள்ளே போக முடியல. அந்த பிசாசுகள் நினைக்கிது இயேசு வந்து பற்றியா இது இந்த எல்லையை விட்டு என்ன போகாதபடிக்கு கட்டளையிடு, இந்த இந்த எல்லையை விட்டு என்ன போக சொல்லாத, இந்த ஏரியா விட்டு போக சொல்லாது, இது ஏன் ஏரியா அப்படின்னு கிளைம் பண்ண ட்ரை பண்ணுது. இயேசு உள்ளே வர விடாதபடிக்கு என்ன பண்ணணுமோ பண்ண ட்ரை பண்ணுது. அதனால பிசாசு எதுவும் பெருசாக ஜெயிச்ச மாதிரி அதுக்கு ஒரு ஃபீலிங் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இயேசு ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாரு. நான் இப்போ மார்க் வந்துட்டு இந்த நடந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த பிசாசு பிடிச்சவன் என்ன பண்ணான்னா, அந்த தெக்கப்போலி ஊருக்கு போய் எல்லாருக்கும் சொல்ல தொடங்கினான், பிரசித்த பண்ண தொடங்கினான். போய் அவன் பிரசித்தப்படுத்திட்டே இருக்கான், சொல்லிகிட்டே இருக்கான். கேட்டவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் மூலமாக அங்கே என்ன நடந்ததுன்றது அவனை யாரும் ஃபாலோ பண்ணல, கண்டினியூ பண்ணல. அதை யாராவது சீஷர்கள் ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா அப்போ நம்மளுக்கு இன்னும் பெட்டராக தெரிய வந்திருக்கும் இயேசு போகாமல் அவனுக்குண்டு இயேசு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. யாருக்காவது புரியுதா நான் சொல்கிறது? எப்படி பார்த்தாலும் காட்ஸ் பிளான் நோ ஒன் கேன் ஸ்டாப். ஆண்டோடைய திட்டத்தை யாரும் தடுக்கவே முடியாது. அவ்வளோதான். தொடர்ந்து வாசிப்போம். அடுத்த சம்பவம் பார்ப்போம் நம்ம. பாருங்க, இயேசு வந்து படவில் ஏறிட்டாரு.
ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து திருப்பி இந்த பக்கமே வந்துட்டாரு. கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து, ஒரு நிமிஷம், நம்ம இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்க் 5ஆம் அதிகாரத்துல கவனிங்க. ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடு இருக்கிறது போல தோணும். அது ஏன் இல்லைன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நான். முரண்பாடே கிடையாது. ஏன்னு நான் சொல்றேன். 2 காரணங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. எல்லா லைன்ல இருக்கீங்களா? கவனிக்கிறீங்கன்னு நம்புறேன். முக்கியமான சம்பவம் கவனிங்க. அநேக பேர் நம்மள சேலஞ்சா நம்மள கேள்வி கேட்கிறது இதுதான். கொஞ்சம் நாலெட்ஜபிள், இன்டெலிஜென்ட்டான பெர்சன் பைபிள் தப்பு, இயேசு கடவுள் இல்ல அப்படின்னு பேச வந்தாங்கன்னா, இதெல்லாம் அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த பகுதி நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. கவனிங்க. என்ன ஆன்சர் பண்ண போறீங்கன்றது கத்துக்குங்க. நீங்க கத்துக்குங்க. ஆம், இங்க பாருங்க. அவர் படவில் இருந்து இறங்கின உடனே 2வது வசனம். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். எத்தனை மனுஷன்? ஒரு மனுஷன். ஒரு ஒரு மனுஷன். மனுஷன். அதனால இப்ப அங்க ஒரு மனுஷன் தான் இருந்தான்னு அர்த்தமா? இல்ல. புரியுதா நான் சொல்றது? ஒரு மனுஷன் இயேசு நோக்கி வந்தான் அப்படின்னு மார்க் இங்க தெளிவா சொல்றாரு. லூக்கால வாசிக்கும் போது லூக்கா தான் சொல்லியிருப்பாரு, ஒரு மனுஷன் இயேசு நோக்கி வந்தான். அதனால அந்த இடத்துல ஒரு மனுஷன் தான் இருந்தான் அப்படின்னு அர்த்தமா? டேபிள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேபிள்ல ஆப்பிள் வச்சிருக்கிறேன் நானு. நான் சொல்றேன், என்கிட்ட யாருன்னா வந்துட்டு, இப்போ என் பிள்ளை வந்து டாடி ஆப்பிள் வேணும், டேபிள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோ, டேபிளில் ஒரு ஆப்பிள் இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னா, டேபிளில் போய் அவ்வளோ ஒரு ஆப்பிள் எடுத்துட்டா. இதனால வந்து டேபிளில் ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குன்னு அர்த்தமா? புரியுதா நான் சொல்றது? கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்களேன். இதே சம்பவத்தை ஃபர்ஸ்ட் மத்தேயுல பார்ப்போமா? மத்தேயு 8 இல்லை, ஃபர்ஸ்ட் லூக்கா பார்த்துடலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 8:26 பாருங்க. இங்கே பாருங்க. அவர் கரையில் இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமலும் பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமா இருந்த அந்த பட்டத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரனே நமக்கு என்ன. இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஒருத்தன் வந்தான் தான் இருக்குது. ஒரே ஒருத்தன் தான் வந்தான் இல்லை. இதை வாசிக்கும் போதே ஒரே இயேசுவை நோக்கி ஒருத்தன் வந்தான், தெளிவாக புரியுது. ஆனால் ஒருத்தன் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி லூக்கா இங்கே எழுதல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? லூக்கா எழுதல. ஆனால் மத்தேயுல வாசிக்கும் போது பாருங்க, அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28க்குள்ள வரும்பொழுது அதே சம்பவம். அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு, ஒருவேளை மத்தேயு, மார்க், லூக்கா 3த்துலயுமே வேற வேற சம்பவமா இருக்குமோ, இல்லை ஒரே சம்பவம் தானா அப்படின்னு பார்த்தா ஒரே சம்பவம் தான். அந்த கெர்கேசனேர் அதே ஊர் பேர் தான் 3 பேரும் சொல்றாங்க. மத்தேயு, மார்க், லூக்கா 3 பேருமே அதே ஊர் பேரை கரெக்டாக மென்ஷன் பண்றாங்க. அதே பிசாசு பிடிச்சிருந்தவன், டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதே ஊர்க்காரன், அதே கல்லறையில் இருந்தவன், வஸ்திரம் தெரியாதவன், கல்லால் தன் உடம்ப காயப்படுத்திக்கிறவன், அவனை யாரும் சங்கிலியிலேருந்து கட்டி வைக்க முடியல. ஏசு அந்த பிசாசை துரத்துனாரு. பன்றிகள் கூட்டத்துக்குள்ளே போய் பன்றிகள் மலையிலிருந்து கீழே விழுந்து செத்து போனது, எல்லா டீட்டெயில்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மத்தேயு, மார்க், லூக்கா 3 பேருமே ஒரே சம்பவத்தை தான் பேசுகிறாங்க. மத்தேயு மாத்திரம் மார்க்கை விட லூக்காவோட எக்ஸ்ட்ராவா ஒரு டீட்டெயில் கிளியராக கொடுக்குறாரு. மேத்யூ ஏன் அந்த டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுக்குறாரு? எதற்காக 2 பேருக்கு பிசாசு பிடிச்சிருந்தது அப்படின்றத மத்தேயு மட்டும் ஏன் எழுதுறாருன்னு தெரில. எதற்காக மத்தேயு அந்த டீட்டெயில்ஸை மையப்படுத்தி இல்லை அந்த டீட்டெயில்ஸை ஞாபகத்தில் வச்சு கரெக்டாக எழுதுனாரு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மார்க், லூக்காவை எழுதும் பொழுது 2 பேர் அப்படின்ற அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக கொடுக்கல. பிசாசு பிடிச்ச ஒருத்தன் வந்தான். ரைட்டா? புரியுதா? பிசாசு பிடிச்ச ஒருத்தன் வந்தான். நான் இப்போ யாரோ ஒருத்தர் வராங்க, நானா பாஸ்டர் விமல் சர்ச் பிலீவர் ஒருத்தரை மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார்னா, அவள் பாஸ்டர் விமல் சர்ச் பிலீவர்ஸ் சொல்கிற ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் வச்சு சர்ச் நடத்துகிறாரோ, அந்த மீனிங் கிடையாது. சர்ச் பிலீவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் பாயிண்ட்டு. லூக்காவும் மத்தேயும் இயேசுவை ஒரு பிசாசு பிடிச்சவன் சந்திச்சான், இயேசு அவனோட பிசாசு அவனை விட்டு துரத்துனாரு அப்படின்றத பற்றி தெளிவாக எழுதியிருக்காங்க. ஆனால் மத்தேயு 2 பேருக்கு பிசாசு பிடிச்சிருந்தது, 2 பேர் அங்கே இருந்தாங்க, அவங்க 2 பேருமே ஆண்டவரை பார்த்து கத்துனாங்க,
இயேசுவை தேவகுமாரன், தேவனுடைய குமாரன், எங்களுக்கு உமக்கு என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரா என்று கூப்பிட்டார்கள். இங்கே டீட்டெயில்ஸ் தெளிவாக எழுதுறாரு. நம்ம சிம்பிளாக ஒத்துக்கலாம். ஏன் மத்தேயு மட்டும் 2 பேர்னு மென்ஷன் பண்ணி க்ளீனாக அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு நமக்கு தெரியாது. இப்போ இது முரண்பாடா? மத்தேயு எழுதுனதுக்கும் மார்க் லூக்கா எழுதுனதுக்கும் முரண்பாடு இருக்குதா? மார்க்கும் லூக்காவும் இயேசுவை ஒருத்தர் சந்திச்சதா எழுதியிருக்கிறாங்க. ஆனால் மத்தேயு இயேசுவை 2 பேர் சந்திச்சாங்கன்றது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறார். மத்தேயு எழுதும்பொழுது 2 பேர்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் மார்க் லூக்கா எழுதும்பொழுது ஒருத்தன் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே கிடையாது. அதாவது ஒருத்தன் இயேசுவை மீட் பண்ணா, ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் பிசாசு பிடிச்சிருந்தது அப்படின்றது சொல்லவே கிடையாது. அப்போது மத்தேயு என்ன ஆங்கிளில் எதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாரு, மார்க்கு லூக்காவும் என்ன ஆங்கிளில் எதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனாங்கன்னு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இது முரண்பாடான்னு கேட்டால் கண்டிப்பாக முரண்பாடு கிடையாது. ஏன் முரண்பாடு கிடையாது? பாயிண்ட் நம்பர் 1, முதல் குறிப்பு. ஏன் முரண்பாடு கிடையாது? இப்போ நான் சொன்னது தான். ஏன் முரண்பாடு கிடையாது? ஏன்னா மத்தேயு 2 பேருக்கு பிசாசு பிடிச்சதுன்ற அந்த எண்களை 2 பேர் அந்த மெம்பர்ஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் மார்க்கு லூக்காவும் 2 பேர் இல்லை, ஒருத்தருக்கு தான் பிசாசு பிடிச்சிருந்தது அப்படி சொல்லவே இல்லை. பிசாசு பிடிச்சிருந்தா ஒருத்தன் தான். புரியுதானே சொல்றது உங்களுக்கு? ஸோ லாங்குவேஜில் கரெக்டாக வாசித்து பார்க்கும் பொழுது திஸ் இஸ் நாட் அ கான்ட்ரடிக்ஷன். என்ன சொல்லலாம்னா, மத்தேயு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி மார்க்கும் லூக்கும் எக்ஸாக்டாக எத்தனை பேர்ன்றது மென்ஷன் பண்ணலை. அவ்வளோதான் பாயிண்ட். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த சம்பவங்கள் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுதுன்ற காரணத்தினால இவங்க நம்பகத்தன்மை இழந்தாங்களா? மார்க்கு லூக்கும் கரெக்டாக எழுதுன மாதிரி தெரியுது, மத்தேயு வேறுபடுற மாதிரி தெரியுது. டீட்டெயில்ஸ் வேரி ஆகிறனால பைபிள் ட்ரஸ்ட்வர்தி இழந்துருதா, பைபிளுடைய நம்பகத்தன்மை குறையுதா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கூடுது. நல்லா கவனிங்க. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. எதற்காக வேதத்தில் 4 காஸ்பிள் இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் எதற்காக வேதத்தில் இருக்குதுன்றதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் 4 பேருமே இயேசு கிறிஸ்துவை 4 வித்தியாசமான கண்ணோட்டத்தில் 4 விதமான ஆடியன்ஸ்க்காக எழுதுனாங்க. அதனால 4த்துலையுமே நம்மளுக்கு ட்ரூத் இருக்குது, டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. அப்படின்றதற்காக தான் பிப்ளிக்கல் கேனனைசேஷன், வேதத்தை இந்த புஸ்தகங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்று ஒழுங்குபடுத்தப்படுகிறது அப்படின்ற அந்த ஒரு முறை நடக்கும் பொழுது 4 சுவிசேஷங்களும் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. வேத பண்டிதர்கள், தலைவர்கள், அந்த நாட்களில் இருந்த 4ஆவது நூற்றாண்டில் இருந்த ஆட்கள் அலோவ் பண்ணாங்க. சரியா? ஒன்று. ரெண்டாவது, இங்கே மத்தேயு 2 பேர்னு எழுதியிருக்கிறாரு, ஆனால் மார்க்கு லூக்கா ஒருத்தன் தான் இயேசுவை மீட் பண்ண மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதனால வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் தான் மிஸ் ஆகுது. இது முரண்பாடு கிடையவே கிடையாது, டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது. அப்போ இதோட நம்பகத்தன்மை குறையுது அப்படின்னு கேட்டால் குறையவே கிடையாது. எப்போ தெரியுமா நம்பகத்தன்மை குறையும்? ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி, அச்சடித்த மாதிரி மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்னு சொல்லி அப்படியே எழுதியிருக்காங்க அப்படின்னா சந்தேகம் வரும். டேய் என்னடா ஈயடிச்சது வரைக்கும் பக்காவாக அடிச்சு வச்சுருக்காங்க, அங்கே தான் டவுட் வருது எனக்கு. அப்படியே அடிச்சு வச்சுருக்காங்க மொத்தமாக, பிரிண்ட் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது. அப்படி ஒருவேளை சேம் டிட்டோவாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் பைபிள் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒன்றே அலோவ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அப்போது 4 சுவிசேஷ புஸ்தகங்களை அலோவ் பண்ணதுக்கான காரணமே 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ், இயேசுவை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸஸ்க்காக எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது அழகாக புரிகிறது. ஒரே மாதிரி எழுதியிருந்தா காப்பி பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரே மாதிரி இல்லைன்றனால தான் என்னால் இன்னும் அதிகமாக நம்ப முடியுது. அவங்க யதார்த்தமாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ தான் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. கவனிங்க. இப்போ என்னென்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்க எல்லாருமே தோராயமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த பிறகு ஒரு கிபி 30ன்னு வச்சுக்கங்களேன், கிபி 30லேருந்து 33 வச்சுக்கங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் எழுதுறது கிபி 40, கிபி 50, 60 அப்படி வச்சுக்கோங்களேன். எப்படி பார்த்தாலும் தோராயமாக ஒரு 20லேருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு தான் எழுதுறாங்க. சரியா? 20லேருந்து 30 வருஷம் கழிச்சு எழுதுறாங்க. எழுதுன யாருமே இது பைபிளாக வரும்னு சொல்லி எழுத கிடையாது. அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எழுதுன யாருமே நான் இது நான் பைபிளாக ஒன்று வரும், இது எந்தெல்லாம் வாசிப்பாங்க, உட்காந்து வாசிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக யாரும் உட்காந்து எழுதலை. ஏன் எழுதுனாங்கன்னா, நான் பார்த்தது உண்மை, அடுத்த வர தலைமுறைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், ஏன்னா நான் தான் நேரில் பார்த்தேன், நான் தான் ஐ விட்னஸ் அப்படின்றதுக்காக தான் இவங்க எழுதி வைக்கிறாங்க.
அதுக்காக எழுதி வைக்கிறாங்க. அப்படி எழுதும் பொழுது 20 to 30 இயர்ஸ் கழிச்சு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி எழுதணும்னா அங்கே நடந்த ட்ரூத்தை நீ மறக்க மாட்ட. நல்லா கவனிங்க. அங்கே நடந்த ட்ரூத்தை நீ மறக்க மாட்ட. ஆனால் அங்கே நடந்த சம்பவத்தோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஆகும் மிஸ் ஆகும். அதனால தான் இந்த யதார்த்தங்கள் அழகாக புரியுது எனக்கு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் மிஸ் ஆகாமல், ஒரு தகவல், ஒரு டீட்டெயில் மிஸ் ஆகாமல் அப்படியே எழுதியிருந்தாங்கன்னா என்னோ பிளான் பண்ணி எழுதியிருக்காங்கடா, பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணிட்டாங்க மொத்தமாக அப்படின்னு தான் புரிஞ்சிருக்கும். அங்கே தான் சந்தேகம் உண்டாக வேண்டும். அங்கே தான் கண்டிப்பாக சந்தேகம் உண்டாகணும். எனக்கு ஏன் இங்கே சந்தேகம் உண்டாகலைன்னு கேட்டால் இங்கே மனிதனுடைய யதார்த்தங்கள் அப்படியே இருக்குது, ஓப்பனாக இருக்குது. இதில் சந்தேகப்படுறது ஒன்றுமே கிடையாது. 30 வருஷம் கழிச்சு எழுதும் பொழுது மத்தேயுவுக்கு தோணுன ஞாபகத்தில் வந்து அந்த 2 பிசாசு பிடிச்சவன் 2 பேர்ல இருந்தாங்க, ஒருத்தன் இல்லையே, அந்த ஞாபகம் மேபி மார்க்குக்கு லூக்குக்கும் வராமல் இருந்திருக்கலாம். இல்லாட்டி மார்க்குக்கும் லூக்குக்கும் இந்த எத்தனை பேருன்றது மேட்டர் இல்லை, இயேசு என்ன பண்ணார் அதுதான் மேட்டர். இயேசு என்ன செஞ்சாருன்றத சீஷர்களில் யாருமே மறக்கவே கிடையாது. ஆனால் இயேசு எங்கே செஞ்சார், என்ன செஞ்சார், யார்கிட்ட செஞ்சார், அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க, அதில் என்ன நடந்தது, அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மேபி மிஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இதை வாசிக்கும் பொழுது என்னால் இது இன்னும் அதிகம் நம்ப முடியுது. என்னால் பைபிள் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி இன்னும் அதிகம் நம்ப முடியுது. ஓகேவா? 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது ட்ரூத்தை மாற்றுதா? மார்க், லூக்கா சொல்கிற டீட்டெயில்ஸும் வித்தியாசமாக இருக்குன்றத விட மார்க்கும் லூக்கும் சொல்லாத ஒரு டீட்டெயில் மற்ற இங்கே எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காரு. 2 பேர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதனால என் ரட்சிப்புக்கு ஏதாவது தடையாக இருக்க போதா? இல்லாட்டி இது ஏதாவது என் ரட்சிப்பிற்கு பிரயோஜனப்படுதா? இல்ல, வாய்ப்பு அப்படி கிடையவே கிடையாதுல்ல. அப்போது இயேசு என்ன செஞ்சார்ன்ற ஞாபகத்தில் வச்சு இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி இயேசு என்ன பண்ணார் தெரியுமா, அதுதான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனாங்களே தவிர இயேசு கிட்ட வந்த நபர்களுக்கு என்ன. நான் இதே எக்ஸாம்பிளை கவனிங்களேன். இயேசு அந்த நபருக்கு பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தார். சரியா? இயேசு அந்த ஊருக்குள்ளே போக முடியாதபடிக்கு நடந்தது என்ன? பிசாசுகள் பன்றிகளுக்கு போக பர்மிஷன் கிடைச்சி ஒழிஞ்சு போ அப்படின்ட்டாரு. பன்றிகள் என்ன பண்ணுச்சு, கூட்டமாக போய் கடலில் விழுந்து செத்து போச்சு. இதை போய் ஊருக்காரங்கிட்ட சொல்லி ஊருக்காரங்களை மொத்தம் திரட்டி கொண்டு வந்து பிசாசு பிடிச்சிருந்தவங்க சரியாயிட்டான். அங்கே இருக்க மக்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஐயோ, இந்த மனுஷன் ஊருக்குள்ளே வந்தானா இன்னும் பிசாசு துரத்துன்ற பேரில் நமக்கு இன்னும் எவ்வளோ பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படும் தெரியலையே, தயவுசெய்து எங்கள் ஊருக்குள்ளே வர வேண்டாம், போயிடுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்போ இயேசு அங்கே வந்தார், இயேசு என்ன பண்ணார், இப்போ இயேசுவால் ஏன் அந்த ஊருக்குள்ளே போக முடியல, அதை சம்மந்தப்படுத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக எழுதியிருக்காங்க. கரெக்டாக? அப்போது இயேசு ஃபோக்கஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே எழுதியிருக்காங்களே தவிர இயேசு கிட்ட ஆட்கள் வந்தாங்க பாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற அவங்க கண்ணோட்டத்தில் இங்கே யாருமே என்ன பண்ண கிடையாது, எழுத கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி இது என்னுடைய ரட்சிப்பிற்கு எவ்விதத்திலும் குறைச்சலை ஏற்படுத்துவது இல்லை. டன்னா? புரிஞ்சுதா நான் சொன்னது? ஸோ இது முரண்பாடான்னு கேட்டால் கண்டிப்பாக இது முரண்பாடு கிடையாது. எப்படி முரண்பாடு கிடையாது? மார்க்கும் லூக்காவும் எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லலை, ஒரு மனுஷன் வந்தான்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் தான் வந்தான்னு மென்ஷன் பண்ணவே கிடையாது. 2 பேருமே. மத்தேயு மட்டும் 2 பேர் அங்கே வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் வாசிக்கும் பொழுது ஒரே சம்பவம் 3 4 சுவிசேஷ புஸ்தகங்களையும் ஒன்றா வரும்பொழுது எல்லாத்தையும் வாசிக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து கேதர் பண்ணி இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடறோம், லேர்ன் பண்ணுறோம், கற்றுக்குறோம். அதே போல் இந்த இடத்துல இங்கே பிசாசு பிடிச்ச ஒருத்தன் வந்தான் அப்படின்னு மார்க்கும் லூக்காவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மத்தேயுல வாசிக்கும்போது மத்தேயு தெளிவாக சொல்கிறார், 2 பேர் இருந்தாங்க, 2 பேரும் பிசாசு பிடிச்சிருந்தது, 2 பேரையும் கட்டி வைக்க முடியாது, 2 பேரும் இயேசுகிட்ட கால் கீழே வந்து விழுந்து உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கும் என்ன நாட்கள் வருவதற்கு முன்பாக எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்க. எல்லா சம்பவங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது, டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிருக்கு. மத்தேயு கிளியராக சொல்லியிருக்கிறாரு. ஸோ நமக்கு பெனிஃபிட் தான். இதனால நம்பகத்தன்மை குறையுதா? கண்டிப்பாக குறைய கிடையாது. 20 30 40 வருஷம் கழித்து எழுதுகிறவங்க இயேசு என்ன பண்ணான்றதை மறக்கவே கிடையாது. ஆனால் இயேசு என்ன பண்ணார்ன்ற அந்த இடத்துல இருந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. மேபி மத்தேயுக்கு எக்ஸ்ட்ரா ஞாபக சக்தி இருந்திருக்கு போல்க, அவர் அழகாக எழுதியிருக்கிறார். சரியா? மத்தேயு லூக்காவும் இயேசுடைய நேரடியான சீஷர்கள். சரி மத்தேயும் யோவானும் இயேசுடைய நேரடியான சீஷர்கள். மார்க்கும் லூக்காவும் என்ன பண்ணுறாங்க, கேள்விப்பட்டது தான் எழுதுறாங்க. இன்னும் நம்பகத்தன்மை அதிகமானது எது அப்படின்னு கேட்டால் மத்தேயு எழுதுனது தான். ரைட்டா?
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? மத்தேயு இயேசுவினுடைய நேரடியான சிஷ்யர். இந்த சம்பவம் நடக்கும்பொழுது மத்தேயு கண்டிப்பா கூட தான் இருக்கிறாரு. மார்க்கும் லூக்காவும் அப்படி கிடையாது. ஓகேவா? மார்க் வந்துட்டு பேதுருடைய ஸ்கிரைபா இருந்தாரு. பேதுரு சொன்ன சொற்களை கேட்டு அப்படியே மார்க் எழுதினாரு. கேள்விப்பட்டது தான் மார்க் எழுதினாரு. ஸோ டீட்டெயில்ஸ் அதிகமா வரல. லூக்கா கூட இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடியான சீஷர் கிடையாது. அவரும் பவுலோடு கூட ஊழியம் செய்து கேள்விப்பட்ட காரியத்தை கரெக்டா விசாரிச்சு எழுதி வைக்கிறார். லூக்கா ஞாபகம் இருக்கா? தியோப்பிலுவிற்காக எழுதுறாரு. கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நேர்ல போய் கேட்டு விசாரிச்சு, நீ நம்புகிற இயேசு தான் உண்மையான தேவகுமாரன், மனுஷகுமாரன், அவர் மரித்தது, உயிர் தெழுந்தது உண்மை அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி லூக்கா அந்த 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 கண்டென்ட் ஆதாரங்கள் திரட்டுகிறார், ரெடி பண்றாரு. மத்தேயு நேர்ல இருந்தார். ஸோ மத்தேயு சொல்ற மாதிரி 2 பிசாசு பிடித்தார்கள் இருந்தாங்கன்றதான் உண்மை. மார்க்கும் லூக்காவும் 2 பேர் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை. டன்னா? ஸோ இது எந்த விதத்தில் முரண்பாடு கிடையாது. ஓகேவா? தொடர்ந்து வாசிப்போம். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடைய கூட போனார். இது ஜெபாலய தலைவன் இயேசுகிட்ட வந்ததே ஒரு பெரிய மிராக்கிள் தான். ஏன்னா அவனுங்க ஜெபாலயத்தில் இருக்க அந்த ஜெபாலய தலைவர்கள் யாருமே என்ன பண்ணலை, இயேசுவை அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இவன் இயேசுவை நம்பி இயேசு கிட்ட வந்து தெரில, இவன் இயேசு விசுவாசிச்சு வந்தானா இல்லாட்டி யாராக இருந்தால் என்னப்பா, என் பொண்ணு தானப்பா எனக்கு முக்கியம்ப்பா, உயிர் வந்தால் போதாதா, பொழைச்சிக்கிட்டா போதாதா அப்படின்ற மாதிரி வந்தானா, ஐ டோன்ட் நோ, தெரில. ஆனால் இயேசு நம்பி எதுக்கானாலும் வரட்டுமே. இப்படி தான் ஆரம்ப நாட்களில் நிறைய பேர், நம்ம எல்லாருமே இயேசு வந்துட்டு ஒரு காரணத்தோடு தானே தேடி வந்தோம். யாருமே காரணமே இல்லாமல் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு இயேசு போதும் அப்படி யாருன்னா வந்திருக்கீங்களா? எல்லாருமே ஆரம்ப நாட்களில் ஒரு பிசாசோ, ஒரு வியாதியோ, ஒரு கடன் பிரச்சனையோ, ஒரு சமாதான கேடோ, இல்லை குடும்பத்தில் சண்டையோ பிரச்சனையோ, சம்திங் வாஸ் தேர், படிப்பறிவில்லையோ, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமோ, ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் மேலே தான் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்தோம். நீ எப்படி ஆண்டவர்கிட்ட வர அப்படின்றத பற்றி ஆண்டவர் கண்டுக்கிறதே கிடையாது. நீ ஆண்டவர்கிட்ட வரியா, அதை மட்டும் தான் ஆண்டவர் பார்க்குறேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பற்றியா? நீ செல்ஃபிஷாகவே வா என்கிட்ட, பரவாயில்ல, நீ செல்ஃபிஷாகவே வான்னு அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றார். பாரு எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் இல்லை? ஆனால் அதில் பெரிய மிராக்கள் என்ன அப்படின்னா, ஒரு சுயநல தேவைக்காக இயேசுவை தேடி வரோம். அவர்கிட்ட வந்த பிறகு அந்த சுயநலத்தை ஆண்டவர் நமக்குள்ளே மாற்றி பொதுநலம் உள்ள மனுஷனை ஆண்டவர் மாற்றிட்டார். ராமின்னு சொல்லுங்க பாப்போம். இல்லை எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அந்த சுயநலம் உள்ளவனாக தான் ஆண்டுகிட்ட வரோம். எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு கடன் பிரச்சனை, எனக்கு ஒரு பிசாசு பிரச்சனை, ஆமாம் நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஒரு கேஸ் ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தோடு தான் ஆண்டுகிட்ட வரோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நீ எப்படி வந்தாலும் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொண்ட பிறகு உன்னை அப்படியே வைக்கல, ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னை போல அவர் நம்மளை மாற்றுகிறார். அதுதான் ஆண்டோட பியூட்டியே. அப்போது இவன் எதுக்கு வந்தான்னு தெரியல, ஆனால் வந்தான். தன் பிள்ளை உடம்பு சரியில்லை, சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்தான். அவர் அவருடைய கூட போனார், அவரும் போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இயேசு சுற்றி சமக்கிறோடு. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இவளும் பாருங்க ஒரு தேவைக்காக இயேசுட்டு வராங்க. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, யாரும் சொல்லி தரல, யாரும் அப்படி சொல்லி தரதே கிடையாது. நல்லா கவனி, நீ என்னன்னாலும் விசுவாசி, ஆனால் அது உனக்கு யாரும் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. உனக்குள்ளாவே தோணுச்சு அப்படின்னா அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துறாரு. ஆமாம், எண்ணெய் பாட்டிலில் எண்ணெய் கொண்டா ஜோமுன்னு நீ பூசிட்டு உனக்கு சரியாகும், உனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. உனக்காகவே இப்படி தோணுச்சுன்னா வா வந்து ஜோமுன்ட்டு போ, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார், உன் விசுவாச கர்த்தர் கனப்படுத்துவார். அப்போ என்னாகும், எண்ணெய் பாட்டில்னால எண்ணெயில் ஒரு வெள்ளம் இருந்தது, எண்ணெயை ஜோமனி பூசினேன் அதனால சரியாயிருச்சு, நீ அந்த எண்ணெயை பார்க்க மாட்டேன், உன் விசுவாச கர்த்தர் மேலே இருந்தது அதுதான் பார்ப்பேன். புரியுதா? பவுலுடைய கர்ச்சிஃபை கொண்டு போய் அங்கே போட்ட பொழுது சுகம் பண்ணாங்க. பேதருடைய நிழல் பட்ட பொழுது சுகம் பண்ணாங்க. ஆக்சுவலாக சுகம் பண்ணாங்கன்றத விட பேதருடைய நிழல் பட்டாலாவது சுகமாகுமா என்ற விசுவாசத்தோடு அங்கே வியாதியஸ்தலை கிடத்துனாங்களாமா. அப்படி தான் நம்ம அப்போஸ்தலரில் வாசிச்சோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு,
அவங்களோட விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்றத விட்டுட்டு, நிழல்ல ஒரு வல்லமை இருக்கு, வஸ்திரத்துல ஒரு வல்லமை இருக்கு, கர்ச்சீஃப்ல ஒரு வல்லமை இருக்குது, ட்ரெஸ்ஸுல ஒரு வல்லமை இருக்கு இப்படின்னு கூவி கூவி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்ச்சீஃப் சேல் பண்றது, ஜெப பேனான்னு சொல்லி பேனா சேல் பண்றது, ஜெப நாணயம்னு சொல்லி காயின்ஸ் சேல் பண்றது, அப்புறமா என்னது ஊழியக்காரனுடைய ட்ரெஸ்ஸு வஸ்திரங்கள் சேல் பண்றது. ஐயோ ஆண்டவரே! ஒரு குடும்ப கூத்தெல்லாம் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரி ஒரு சேர்ல உட்காந்துட்டு அப்புறம் ஏஞ்சிட்டு, இந்த சேர்ல கர்த்தருடைய வல்லமை இருக்கு. ஏன்னா அந்த வல்லமை என் மேல இருக்கு. நான் உட்கார்ந்த அந்த சேர்ல வல்லமை இருக்கு. என்ன யாருன்னா கூப்பிட்டு உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கூட்டத்தை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னா எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு பனிஷ்மெண்ட் தருவாங்க பாரு. அந்த மாதிரி அப்படியே வைப்ரேட் ஆகி கீழே விழுந்துருச்சு அந்த பொண்ணு. கேட்டா அந்த சேர்ல அதாவது இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நல்லா எங்க பாஸ்டர் மேல ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை கர்த்தர் கனப்படுத்துறாரு. அதனால எங்க பாஸ்டர் மூலமா பாஸ்டர் விட்டுரு, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனை சொல்றேன். தி கால்டு பீப்பிள். ஸ்பெசிஃபிக் காலிங் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஸ்பெசிஃபிக் கால், ஜெனரல் கால் சொல்லியிருக்கேன்ல. குறிப்பாக அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் கர்த்தருக்கென்று முழுமையாக அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்யும் பொழுது அவர் உட்கார்ந்த சேர்லையா நான் உட்கார்ந்தாலாவது ஆண்டவர் கண்டிப்பாக சுகப்படுத்துவாரு. ஆண்டவர் சுகப்படுத்துவாரு. உன் விசுவாசம் அற்பமா இருக்கலாம். உன் விசுவாசம் ரொம்ப சிம்பிளா லோக்கலா கிண்டல் பண்ற மாதிரி மேபி தப்பா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. சுயநலமா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், எப்படினா இருக்கலாம். ஆனா விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கு பத்தியா, அதுக்காகயாவது கர்த்தர் கண்டிப்பா செய்வாருன்றேன். உன் விசுவாசம் தான் அங்க பாயிண்டே தவிர அதை கூவி கூவி போட்டு விற்கிறது கிடையாது. அதை வச்சு பிஸ்னஸ் பண்றது கிடையாது. இவ பாருங்க, ஏற்கனவே அநேக வைத்தியர்களால ரொம்ப வருத்தப்பட்டு யாரும் சுகப்படுத்த முடியாம இவளும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கடைசி அவளுக்கு ஒரு விசுவாசம். அவளுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்த மாதிரி தெரியல. இயேசு பயங்கர அற்புதம் பண்ணாரு. அவர் அற்புதங்கள்லாம் நிறைய பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் எனக்கு அற்புதம்லாம் பண்ண வேணாம், அவர் ட்ரெஸ்ஸை தொட்டா மட்டும் போதும், கண்டிப்பா நான் சுகமாயிடுவேன். அந்த 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 விசுவாசம் தான். அந்த விசுவாசம் என்னாச்சு பாருங்களேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவர் கூட டச் பண்ணல, ட்ரெஸ் தான் தொட்டா. விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். கவனிங்க, வல்லமை எங்கேருந்து புறப்பட்டுச்சு? ட்ரெஸ்ல இருந்தா, இயேசுக்குள்ள இருந்தா? வாசிச்சோமா? இயேசுக்குள்ளது வல்லமை புறப்பட்டுச்சு, ட்ரெஸ்ல இருந்து வல்லமை புறப்படல. ஆனா அவ விசுவாசம் என்ன? இயேசு சுகப்படுத்துவாரு. ஆனா அவரை போய் நான் தொட முடியுமா? அந்த ட்ரெஸ்ஸையா, அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தொட்டாலாவது நான் சுகமாயிடுவேன். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினாரு. அவ விசுவாசம் தப்பா இருந்துச்சு. இயேசு போட்டது ட்ரெஸ்ல வல்லமை இருக்குதா? கண்டிப்பா கிடையாது. இயேசு போட்டது ட்ரெஸ்ல கண்டிப்பா வல்லமை கிடையாது. ஆனா அவ வஸ்திரத்துல வல்லமை இல்லை. ஆனா அவ விசுவாசம் வஸ்திரத்தை தொட்டாலாவது நான் சுகமாவனா அப்படின்ற விசுவாசம். அவ விசுவாசம் கரெக்டா இருந்துச்சு, தப்பா இருந்துச்சா? தப்பா தான் இருந்துச்சு. அவர் வஸ்திரத்துல வல்லமே கிடையாது. ஆனா அவளுடைய அறிவு அவ்வளவுதான். ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தினுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கல, அவ விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். யோசுவா சொன்னது போலதான், சூரியன் நில்லு அப்படின்னு. யோசுவாவோட அறிவு எவ்வளோ? சூரியன் தான் அப்படிங்கிறது அப்படி எழும்பி போய் அப்படி அஸ்தமிக்குது அப்படின்னு யோசுவா நினைச்சிருந்தான். யோசுவா கொடுத்த கட்டளை சூரியனே நில்லு அப்படின்னா. ஆனா ஆக்சுவலா நின்றது எது? சூரியன் இல்லை, நின்றது பூமி. கரெக்டா? யோசுவாவுக்கு பூமி சுத்திக்கிட்டு இருக்கு, பூமி உருண்டையா இருக்கு. மேபி யோசுவா நினைச்சிருப்பாப்ல பூமி தட்டையா இருக்குன்னு நினைச்சிருப்பாப்ல. அவன் விசுவாசம் சொன்னான் பார்த்தீங்களா? அவன் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கறாரு. அவன் சொன்ன தகவல் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. அவன் விசுவாசத்தினுடைய இன்டென்ஷன் என்னவோ அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்குறார். ஆமென். அவன் விசுவாசத்தினுடைய நோக்கம் என்னவோ அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு. அவன் நோக்கம் என்ன? அன்னைக்கு இவன் என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. ஆல்மோஸ்ட் அடிச்சு காலி பண்ற ஸ்டேஜ். இருட்டிருது. ஆளாளுக்கு ஒரு பக்கம் ரெஸ்ட்ல போயிடுறாங்க. இவன் ராத்திரி ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்து திருப்பி எழுந்து மறுபடியும் வராங்க. திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. இன்னைக்கு இவங்களை முறிய அடிச்சு மொத்தமா காலி பண்ணணும். அந்த நோக்கம் தான் முக்கியம். சூரியன் இது யுத்தம் முடிவு வரைக்கும் சூரியனே போகாத, நில்லு அப்படின்னா. அவன் நோக்கம் என்ன? பூமியை நிக்க வைக்கிறதெல்லாம் கிடையாது, சூரியன் நிக்க வைக்கிறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு யுத்தத்தை முடித்து ஆண்டவர் ஜெயம் கொடுத்தாருன்னு சாட்சி சொல்லணும். அதுதான் பாயிண்ட். இஸ்ரவேல் மக்களை நடத்துற யோசுவா ஒரு ஜெயத்தை கொடுக்கணும். அதுதான் பாயிண்ட். யோசுவாவுடைய அறிவு கம்மி,
யோசுவா சொன்ன வார்த்தை தப்பு, ஆனா அவன் நோக்கம் சரியா இருந்தது. அவன் வச்சிருந்த விசுவாசமும் நோக்கமும் சரியா இருந்தது. ஆனா அவன் ப்ரொனவுன்ஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தப்பா இருந்தது. அவன் என்ன சொல்றான்லாம் கர்த்தர் கவனிக்கல. அவன் நோக்கம் கரெக்டா இருக்கா? அவன் நோக்கத்தை சார்ந்து அவனோட விசுவாசம் சரியா இருக்கா? அவன் சொன்ன வார்த்தைகள் தவறா இருந்தாலும் அவன் விசுவாசமும் அந்த விசுவாசத்தை சார்ந்த நோக்கமும் சரியா இருக்குமானால் ஆண்டவர் காரியங்களை நேர்த்தியா செஞ்சு முடிக்கிறார். அப்போ வல்லமை யாருக்கிட்ட இருந்து புறப்பட்டுச்சு? இயேசுவிடந்து புறப்பட்டுச்சு. டக்குன்னு நின்று கேட்கிறாரு, யார் என்ன தொட்டது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சர்ச்சில் செய்தியில் பேசியிருக்கேன். பென்னி இருக்கான்ல, கேஜிஎஃப்ல பென்னி வந்துட்டு இந்த என்னோட செய்திகள்லாம் கேட்டு அவன் சர்ச்சில் வந்துட்டு சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் போயிட்டு இருந்தான். அவன் பெரியப்பா சர்ச், அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் சர்ச் இருக்கு. சத்தியத்தை அவங்க சர்ச்சில் பேச ஆரம்பிச்சிட்டா. அவங்க பாஸ்ட்டும் பென்னி பாருங்க ஆண்டருக்காக ஊழியம் பண்ணுறான், பென்னி தான் நீ பிரசங்கம் பண்ண அப்படின்ட்டு அவனை பிரசங்கம் பண்ண விட்டாங்க. பென்னி பிரசங்கம் பண்ணும்போது இந்த வேத பகுதி தான் பேசியிருக்கான் உங்களுக்கு சர்ச்சில். பேசும்போது இயேசுடைய அந்த ட்ரெஸ்ஸில் வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லி பென்னி பிரசங்கம் பண்ணியிருக்கான். உடனே சண்டைக்கு புறப்பட்டாங்க எல்லாருமே. அது எப்படி நீ இயேசு ட்ரெஸ்ஸில் வல்லமை இல்லைன்னு நீ சொல்லலாம் நீ அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு கலாட்டா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கலாட்டாவால் தான் பென்னி வந்துட்டு இனி சர்ச் ஆஃப் லிவிங் காட்ல மெம்பராக இருக்காப்புல. ஆமாம், அதனால் அந்த கலாட்டா நல்லது. பாரு, ஏன் வசனம் தெளிவாக இருக்குங்க. அவ விசுவாசம் அந்த ட்ரெஸ்ஸில் வரல. அது இப்போ அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீகிட்ட போய் ஏமா ட்ரெஸ்லேயாம்மா பவர் இருக்கு அப்படின்னு அவளை கேட்டால் அவன் என்ன சொல்லியிருப்பா? ஆமான் இருப்பாளா? இல்லைன்னு தான் சொல்லியிருப்பா. அவளுக்கே தெரியும் ட்ரெஸ்ஸில் வரலாம இல்லைன்ட்டு. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு இயேசு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அதனால இது வந்துட்டு ட்ரெஸ் மேல இருந்த விசுவாசம் இல்லை, இயேசு மேல இருந்த விசுவாசம். நான் பாவி, நான் மோசமானவ, அவர் நிறைய பண்றாரு, அவர் ட்ரெஸ்ஸை தொட்டா அவர் போட்டுட்டு இருக்காரு, அந்த ட்ரெஸ்ஸை தொட்டாலாவது தான் சுகமாவனா, அந்த விசுவாசம் தான். இயேசுக்குள்ளது வல்லமை புறப்பட்டு சென்றது பாருங்க, அற்புதமான காரியம். அப்போ வந்துட்டு அங்க இருக்க ஆட்கள் கேட்குறாங்க, இயேசு கேட்குறாரு, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறது நீரும் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். இப்ப கவனிங்க, இயேசு வந்து தன்னை தொட்டது யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்கிறார். இயேசுக்கு தெரியாதா? இயேசு தொட்டது யாரு, அவளுக்கு என்ன பிரச்சனை, இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா தெரியும். அப்புறம் ஏன் தேடுறாரு? அப்புறம் ஏன் திரும்பி பார்க்கறாரு? ஏன் தேடுறாரு? அவளுக்கு கிடைச்ச சுகத்தை இப்ப மார்க் இப்ப என்ன மார்க் இப்ப என்ன எழுதாருன்னு கவனிக்கணும். இதுக்கு இப்ப என்ன சம்பவம் சொல்லிட்டு அடுத்து என்ன எழுதிட்டு இருக்கிறாருங்க? அந்த பிசாசு பிடிச்சவனை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ எல்லார்ட்டையும் போய் சொல்லு அப்படின்றார். பிரசித்தப்படுத்து, உனக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் நீ போய் சொல்லு அப்படின்றார். இங்க இவளுக்கு அற்புதம் கிடைச்சிருச்சு, இவள் சொல்லாம இருக்கிறா. இயேசுக்கு தெரியும். இப்ப இயேசு அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாய்ப்பு தரார். யாருக்கு என்ன ஆச்சு, யார் என்ன தொட்டது, யார் என்ன தொட்டது, அவள் சொல்லாம கூட இருந்துருக்கலாம். அவள் பயந்துட்டு இருந்தாங்க பாருங்க, அவள் வெக்கப்பட்டான்ல. இது பப்ளிக்ல பேசுற ஒரு அநாகரிகமான காரியமாச்சே, இது எப்படி நான் வாயை திறந்து வெளியே சொல்லுவேன்? அது இல்லை. யார் என்று கேட்டார், நெருக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க சீஷர்கள். அவ யாருன்னு இயேசு தேடுறாரு. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து. இப்போ நல்லா கவனிங்க, அவளுக்கு 12 வருஷம் உதிரப்போக்கு இருக்குது. இயேசு தொட்டா அவ சுகமாயிட்டான்றத அவ பாடியில் அவ ஃபீல் பண்றா. கரெக்டா? இப்ப அவ செக் பண்ணுமா இல்லையா? எத்தனை நாள் செக் பண்ணணும்? அட்லீஸ்ட் 1 நாள், 2 நாள், 3 நாள் கண்டிப்பா ஒரு செக் பண்ணி பார்க்கணும்ல. அவ செக் பண்ணி பார்க்கலாம், டைமே இல்லை. இன்ஸ்டன்ட் அந்த இடத்துல கூட செக் பண்ணியே பார்க்கல. இன்னும் ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினாருன்னு சொல்லி பாடியில் ஃபீல் பண்ண காரியத்தை சுகமாயிட்டே அப்படின்னு கேட்டா, இல்லை நான் ஒரு நாள் செக் பண்ணி பார்த்தானே தெரியும், ஒரு நாள் வெயிட் பண்ணி ஒரு 2 நாள் பார்த்தா தானே தெரியும் சரியாயிடுச்சா இல்லையான்னு. 12 வருஷமா இருக்குங்க. அப்போ விசுவாசன்றது ஒரு பாயிண்ட்ல அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது இல்லை விசுவாசம். அந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி விசுவாசம் தொடர்ந்து டிராவல் ஆகுதா, அதுதான் இயேசு பார்க்குறாரு. அவ சரீரத்தில் அவ உணர்ந்த அந்த சுகத்தை, எஸ் ஐ ஆம் ஹீல்டு அப்படின்ற அந்த விசுவாசத்தை அவ தொடர்ந்து கண்டினியூ பண்றாளா அப்படின்னு தான் இயேசு பார்க்குறாரு. அதற்காக அவளுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை அவ மட்டும் நான் தான் தொட்டேன் எனக்கு சுகமாயிருச்சு அப்படின்றத அவ சொல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அந்த உதிரப்போக்கால் கண்டினியூ ஆயிருந்திருக்கும். அந்த சுகம் அவளுக்கு பெர்மனண்டா இருந்திருக்காது.
இயேசு இங்க அவளுக்கு தெளிவா ஒரு ஆப்ஷன் தராரு, வாய்ப்பு தராரு. இயேசு நல்லாவே தெரியும். ஏன் அவர் பாடியிலிருந்து வல்லமை புறப்பட்டு போச்சுன்றது தெரிஞ்ச இயேசுவுக்கு அவ்வளோ பெரிய க்ரௌட்ல அந்த விசுவாசத்தோடு என்னை தொட்ட ஒருத்தருக்கு ஒரு சுகம் உண்டாச்சுன்னு தெரிஞ்சவருக்கு யாருன்னு தெரியாது. யாருன்றது மட்டும் ஏன் எக்ஸாக்டா கேட்கணும்? அவர் கவனிங்க, இங்க வாசிக்கும் பொழுது ஜனக்கூட்டத்துக்கு அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். 29ல உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. எப்படி தெரியும் அவளுக்கு நின்றுச்சுன்னு? வேதனை, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைஞ்சா அப்படின்றத அவ பாடியில ஃபீல் பண்ணிட்டா. இப்ப கவனிங்க, 12 வருஷமா அந்த பெயின் கான்ஸ்டன்டா இருக்குமா? பெண்கள் எனக்கு தெரியாது, பெண்கள் நீங்க தான் சொல்லணும். மாதவிடாய் ரியலைஸ் அனுபவிச்சிருக்க எல்லா பெண்களும் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். வயிறு வலி வரும், பெயின் இருக்கும். அந்த 3 நாட்கள் 24 ஹவர்ஸும் அந்த 4 நாட்களும் பெயின் கான்ஸ்டன்ட் அப்படி இருந்துகிட்டே இருக்குமா? ஒவ்வொருத்தருடைய உடல்வாகுக்கு தக்கன மாறும் பாஸ்டர். இல்ல, மாறி ஆட்களா கூட இருக்கட்டுமே, 24 ஹவர்ஸும் பெயின் கான்ஸ்டன்ட்டா இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்றத எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதுன்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சனால தான் நான் கேள்வியை கேட்குறேன். நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தானே. என் கொஸ்டின் நல்லா கவனிங்க. 24 ஹவர்ஸுமே 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ 24 மணி நேரமும் அந்த பெயின் கான்ஸ்டன்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. கிராம்ஸ் வரும், போகும். திடீர்னு ஒரு 1/2 மணி நேரம் செம்ம பெயினில் இருப்பீங்க, குறைங்க கழிச்சு அது சப்சைட் ஆகும். திருப்பி மறுபடியும் கிராம்ஸ்னா இந்த கான்ட்ராக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுறது கிராம்ஸ். வயிற்று பகுதியில் கிராம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், வந்து போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ இவளுக்கு அந்த வேதனை போயிடுச்சுன்றது எப்படி தெரியும்? தெரியாது. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு தெரியாது. விசுவாசத்தோட இயேசுவை தொட்ட பொழுது அவளுக்குள்ள ஒரு 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 உணர்வு ஏற்படும். வசனம் தான் சொல்லுது, அவள் உணர்ந்தாள். என் பெயின் போயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் வருதே. சரி, இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பயங்கரமான வயிறு வலியில் வருதுந்தா அவள் ரோட்ல இறங்கி இயேசு கிட்ட வந்திருக்க முடியுமா? வீட்டில் இருந்து படுத்துட்டு இருந்திருப்பா. அவள் இறங்கி இயேசு கிட்ட வந்தாச்சு. அவள் அந்த சோத்தை தான் சரீரத்தில் ஃபீல் பண்ணிட்டா. ஆனால் இன்னும் எக்ஸாமைன் பண்ணலை, இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நான் ஹீல் ஆகிட்டேன் அப்படின்னு எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணலை. இன்னும் இயேசு தரக்கூடிய வாய்ப்பு, நீ என்னை தொட்ட விசுவாசத்தோடு என்னை தொட்ட, நீ சுகமாயிட்ட, நீ விசுவாசிக்கிறியா? அவள் ஃப்ரெண்ட்ல வந்து அவள் சொல்கிறாளா? இயேசு செக் பண்ணி பார்க்குறாரு பாருங்க. நமக்கும் அதே தான். நம்ம விசுவாசிப்போம். நல்ல கவனிங்க. என் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்காக கர்த்தர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன்னு நிற்பேன். செய்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே தொடர்ந்து ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிக்கும். நடக்கலையோ, நம்மளாவே நினச்சிக்கிட்டோமோ அப்படிலாம் சம்டைம்ஸ் யோசிக்க தோணும். இது வழியெல்லாம் ஆண்டு பாடம் சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா, எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அதற்கு எதிர்மாறாய் நடந்தாலும் பரவாயில்ல, என் விசுவாசத்தை நான் மாற்றவே மாட்டேன். எனக்கு ஆண்டவர் செய்வார்ன்றது கன்ஃபார்ம் தான், உண்மை தான் அப்படின்றதுல கான்ஸ்டண்ட்டாக இருந்துடுவேன். மாற்றியே பேச மாட்டேன். கான்ஸ்டண்ட்டாக இருந்துடும் அதில். அப்போ பெயின் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இல்லை, ஆனால் பெயின்லேருந்து அவள் விடுதலை ஆகிட்டா, ஆரோக்கியம் அடைஞ்சா அப்படின்றத அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். அந்த வலி அவளை விட்டு போயிடுச்சு. நீங்கள் வசனம் சொல்லலை, அந்த வலி இனிமேல் வராது அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அப்போ தான் இயேசு கேட்குறாரு, வல்லமை புறப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்குறாரு. சீஷர் நோக்கி சொல்கிறாங்க, ஆண்டவரே நிறைய பேர் நெருக்கிட்டு இருக்காங்க, எப்படி ஆண்டவரே? இல்லை என்ன ஒருத்தி தொட்டா? தன்னிடத்தில் சம்பவத்தை அறிந்து, நல்லா கவனிங்க, தன்னிடத்தில் சம்பவத்தை அதை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி, சொல்லலாமா வேணாமா, தப்பாயிடுமா, உண்மையாகவே சுகமாயிருச்சா இல்லையா? அப்போதான் வந்து சொல்கிறாரு அவர். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆண்களை அந்த டைமில் பின்னாடி வந்து தொடக்கூடாது. இவ பின்பக்கமாக தொடரா. அவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் நீ தேவனை நோக்கி நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்போதான் இயேசு கன்ஃபார்ம் பண்றாரு, நீ உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ விசுவாசிச்சது கரெக்டு தான், அந்த விசுவாசம் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும். அப்படி நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் அந்த உன் விசுவாசத்தினுடைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குதா இல்லையா?
உனக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நோக்கி ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. அந்த விசுவாசத்தை சார்ந்து நீ அறிக்கைன்ற வார்த்தைகள் எந்த அளவு தெளிவா இருக்கு, எந்த அளவு கரெக்டா இருக்குன்ற கேள்விலாம் இல்ல. அந்த விசுவாசம் கர்த்தரை நோக்கி இருக்குதான்றது மட்டும்தான் கேள்வி. ஒண்ணு, அந்த விசுவாசத்தை சார்ந்து சம்பவங்கள் நடக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த விசுவாசத்துல சந்தோஷப்பட்டு உறுதியா நின்று அந்த சம்பவங்கள் நடக்க தொடங்கி திடீர்னு எதிர்மாறாய் நடக்கிறது போல தோன்றினாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை மாத்தாத, அதே விசுவாசத்துல ஸ்டேபிள் ஆயிரு. அங்கதான் ஆண்டவருடைய அற்புதம் உன் வாழ்க்கையில பர்ஃபெக்டா நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உன் விசுவாசம் என்பது ஒரு மொமெண்ட்ல ஒரு செகண்ட்ல ஒரு மாதிரி இருந்து அடுத்த மொமெண்ட்ல அடுத்த செகண்ட்ல மாறுகிறது அல்ல விசுவாசம். இப்ப நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சது இனி எத்தனை வருஷம் ஆனாலும் அதே விசுவாசம் தான் இருக்க போகுது அப்படின்றது உறுதியா இருங்க. சூழ்நிலைகள் மாறட்டும், சம்பவங்கள் மாறட்டும், எதிர்பார்ப்புகள் மாறட்டும், என்ன வேணாலும் மாறட்டும், ஆனா நீ விசுவாசிச்ச காரியத்துல உறுதியா இரு. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஜெபாலய தலைவன் அங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது. ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். இப்போதான் ஒரு நல்ல சம்பவம் கேட்டோம், அதுக்குள்ள ஒரு அவசரமா ஒரு சம்பவமா மரித்து போனாள். இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? நீ யோசிச்சுப்பாரு அவன் நிலைமை எப்படி இருக்கும். ஐயா 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 குதிரை போக்குதா ஐயா, வந்து பார்த்துக்கலாம் ஐயா, அங்கே சாக கிடக்கிறா எப்படி வந்து வாங்க ஐயா. அவன் அங்கே அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு தெரியல பாருங்களேன். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்முடனே வருவதற்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்முடனே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். கவனிச்சிங்களா? அங்க இருக்க ஆட்கள் சிரிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இதுல ஒரு முக்கியமான சம்பவத்தை கவனிக்கணும். யாரையும் இயேசு வந்து கூட கொண்டு போகாம பேதுரு, யாக்கோபுடைய சகோதரன் யோவான், ஏன் இவங்க 3 பேரை மட்டும் கூப்பிட்டு போனாரு? இந்த 3 பேரை மட்டும் தான் கூப்பிட்டு போனாரு அப்படின்ற அந்த டீடைல்ஸை வந்துட்டு மார்க் ஏன் ஸ்பெசிஃபிக் எழுதியிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. எந்த காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம், சந்தேகமே கிடையாது. எந்த காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விசுவாச குறைச்சல் உள்ள ஆட்களை இயேசு கிட்ட சேர்க்கல. இயேசு செய்யக்கூடிய அற்புதம் இயேசு செய்கிறார், அவ்வளவுதான். கூடுற ஆட்கள் என்ன விசுவாசிக்கலன்ற கேள்வியே கிடையாது. ஆனா ஒரு சில முக்கியமான சம்பவங்கள்ல ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான இடங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் மட்டும் தான் இயேசு கூட்டு போறாரு. இதே மாதிரி இந்த 3 பேரை கூட்டு போயிருப்பாரு இன்னொரு இடத்துல கூட. ஞாபகம் இருக்கா எங்கன்ட்டு? மர்ரு மலை மேல இதே மாதிரி பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட்டு போவாரா? ஐ டோன்ட் நோ. மேபி அவங்கள எருசலேம் தேவாலயத்தோட முக்கிய தூண்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த யாக்கோபு அங்கே இல்லை, அது சகோதரனாக யாக்கோபு, அது வேற யாக்கோபு. ஆனா யோவான பேதுரு இதே ஆட்கள் தான், இதே பேதுரு யோவான் தான். ஐ டோன்ட் நோ. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மார்க் வந்துட்டு இவங்களை தவிர்த்து வேறு யாருமே கூப்பிட்டு போகலை, ஏனென்றால் அப்படின்னு சேர்த்து எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபார் எனி ரீசன் நான் எனக்கு கண்ணில் பார்த்து எனக்கு புரியுற வரைக்கும் அப்படின்னா, அவங்களோட விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு. ரெண்டாவது ஒரு ட்ரைனிங், அவங்கள ட்ரெயின் பண்ணுறாருன்னு நம்புகிறேன் நான். மற்றவங்களெலாம் வேணாமா அப்படின்னா இவங்கள ஸ்பெஷலாக சம்திங் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இது முக்கியமான காரியம் பாருங்களேன். அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு சாகலை, நித்திரையா இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவங்களுக்கு உடனே சிரிப்பு வருது? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. எப்படி உடனே சிரிப்பு வருது? இல்ல உடனே சிரிக்கிறாங்க, சும்மா கிண்டல் பண்ண செத்துட்டானா. ஆனால் ஆண்டவர் பண்ண அற்புதம் பாருங்க. உள்ள போய் தலித்தா குமி, சிறு பெண்ணே எழுந்துரு, கையை பிடிச்சி தூக்கி ஒரு அற்புதம் பண்றார் ஆண்டவர். வேதத்தை வாசிக்கும் போது கரெக்டாக வாசிங்க. மேபி நம்ம இப்போ இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை கூப்பிட்டு போனார். ஏன் இந்த 3 பேர் மட்டும்? மற்றவங்களையும் ஏன் வேணாம்?
அங்கே டீட்டெயில்ஸ் பெருசாக இல்லை. இல்லாத டீட்டெயில்ஸ்க்கு நீங்களாவே கற்பனை பண்ணி ஒரு பதில் உள்ள கொண்டு வராதீங்க. அங்கே அங்கே அதை பற்றி பைபிள் சொல்லலை அப்படின்னா அதை பற்றி ஏன்னு தெரியலன்னு விட்டுருங்க. தேவையில்லாத ஆராய்ச்சிக்குள்ளே தயவு செய்து போக வேண்டாம். அது தவறான ஐடியாலஜிகளை கொண்டு போய் முடியும். ரட்சிப்புக்கு ஏதுவான கேள்விகள், விசுவாசத்தில் வளருவதற்கு ஏதுவான வேத ஆராய்ச்சிகள், எனக்கு இது கண்டிப்பாக வேதத்தில் பதில் வேணும், அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு இருந்தால் அதை குறித்து ஆராயலாம், கேள்விகள் ரைஸ் பண்ணலாம், கற்றுக்கலாம், படிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாத ஆராய்ச்சிகள் நம்மளை வந்து சந்தேகத்துக்குள்ளே கொண்டு போய் விடும். ஆனால் தான் சொல்கிறேன், மார்க் எழுதும் பொழுது திருப்பி திருப்பி தான் சொல்கிறேன், இன்டென்ஷன் ஆஃப் ரைட்டிங் ஆஃப் தி ஆத்தர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மார்க்கு எல்லா தகவல்களையும் டீட்டெயில்டாக எழுதலை. உலகமே வாசிக்குன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில், அந்த ஒரு எண்ணத்தில் மார்க்கு எழுதவில்லை. வரப்போகிற சந்ததிகளுக்கு இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் வேணும். இயேசு செய்ததெல்லாம் உண்மைதான், நான் தான் பார்த்தேன், அது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே மார்க் எழுதுறாரு. இன்னும் சொல்லப்போனால் மார்க் வந்துட்டு நான் பேதுருக்கிட்ட இருந்து கேள்விப்பட்டு தான் எல்லாம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அங்கே இருக்க ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே இருக்க ஆட்களுக்கு தெரிஞ்ச தகவலை மறுபடியும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி ரைட்டிங் இஸ் வெரி டஃப், ரைட்டிங் இஸ் வெரி காஸ்ட்லி. ஞாபகம் இருக்கா? எழுதுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எழுதுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, விலையேறப்பெற்றது. அது அவ்வளோ ஈஸியாக முடியாது. அதனால் அவங்க அவ்வளோ ஈஸியாக வீண் பண்ணவில்லை. இயேசுவை அவங்க என்னென்ன சொல்லி, இயேசுவை நான் பார்த்தது இப்படித்தான், இயேசுவை நான் கற்றுக்கொண்டது இப்படித்தான், இயேசுவை நான் கண்டறிந்து ருசி பார்த்தது இப்படித்தான், இந்த ஆடியன்ஸ்க்கு இவங்களுக்கு இதாண்டா பிரச்சனை, இயேசு இவர் தாண்டா, இந்த மாதிரி தாண்டா அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் எழுதுனாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். என்கிட்ட நான் சொன்னல, அந்த ஒன்லி ஜீசஸ் தம்பி ஒருத்தன், அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் பைபிளில் பவுல் வந்து திருத்துவத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னாரு. நான் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னேன். எப்போவுமே சிம்பிள் பதில் தெளிவாக கொடுக்க ட்ரை பண்ணுங்களேன். நான் சிம்பிளாக சொன்னேன், திருத்துவத்தை பற்றி பவுல்கிட்ட யாரும் கேள்வி கேட்கல, அதான் எழுதலை அப்படின்னு சொன்னேன். கரெக்டு தானே? திருத்துவத்தை பற்றி ஏன் பவுல் எழுதுறேன்னு கேட்டாங்க என்கிட்ட. திருத்துவத்தை பற்றி ஏன் பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணல, விளாவரையும் ஏன் சொல்லலை? அவர்கிட்ட எழுத சொல்லி யாரும் கேள்வி கேட்கலப்பா, யாருன்னா கேள்வி கேட்டு எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எழுதியிருப்பாரு அப்படின்னு. அவனுக்கு அடுத்து என்ன சொல்கிறது தெரில, டக்குன்னு டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டான். சரி, ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன்றனால ரொம்பவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நானும் பொறுமையாக ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணேன். இவ்வளோ வேகம் கூட பேசலை, ஸ்லோவாக நிதானமாக. அப்போது நம்ம இன்றைக்கி முக்கியமான சம்பவங்கள் பார்த்தோம்ல, அந்த பிசாசு பிடித்த நபர்கள், அது கான்ட்ரடிக்ஷனாக இல்லை. அதனால் பைபிள் நம்பகத்தன்மை குறையுதா? இல்லை, இன்னும் நம்பகத்தன்மை அதிகமாக கூடுது. இப்போ நம்ம இந்த வேத பகுதியில் வாசித்த இந்த அற்புதங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் செய்வாரா? நிச்சயமாக செய்வார். இன்றைக்கும் இந்த மாதிரி அற்புதங்கள் நம்மளை செய்ய சொல்லியிருக்காரா? கண்டிப்பாக சொல்லியிருக்கார், சந்தேகமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, எங்களுக்கு ரிலேட்டிவோட ரொம்ப க்ளோஸான நண்பர்கள், அவங்க ஃபேமிலி பெங்களூரில். அந்த ஆன்ட்டிக்கு வந்து இந்த மாதிரி தான், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் 8, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ், 10 வருஷம் நினைக்கிறேன். நான் ரட்சிக்கப்படலை, நான் சின்ன பையன். எங்கள் அப்பா அப்போ ஊழியம் பண்ணிட்டு இருந்தார், பாஸ்டர் இருந்தார். பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அவங்க சொந்தக்காரங்களை யாரும் பார்க்க வந்திருந்தார். வண்டியை வந்து எங்கள் வீட்டு வாசல் நிப்பாட்டு போயிருந்தார். எங்கள் அப்பா தான் கார் வாங்கிட்டாரோ அப்படின்னு ஸ்கூல் முடிச்சு வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா இல்லை, அது வேறு யாரோ. அப்புறம் அந்த அங்கிள் வந்தார், நான் அவங்ககிட்ட பேசினோம். எங்களை பார்த்துட்டு என்கிட்ட பேசினார். அவரு கிறிஸ்டின், சர்ச்சைக்கு போனால் கையை தட்ட மாட்டார், கை தட்டுற சீனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் அவர். அறிமுகமான பேசினோம். அவர் ஜீசஸ் பற்றி ஏதோ சம்திங் பேசினார். நாங்கள் வீட்டுக்கு வந்து, அப்பா ஒரு அங்கிள் பார்த்தோம்ப்பா, ஜீசஸ் பற்றிலாம் சொன்னார்ப்பா, யாரா கூப்பிட்டு வாடா அப்படின்னு. நான் அந்த அங்கிள் அடுத்த போல் வந்தப்போ அந்த அங்கிள்கிட்ட பேசினோம், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். அப்படி தான் எங்கள் வீட்டில் பழகி நாங்கள் ரொம்ப ரிலேட்டிவோட நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அவங்களோட மனைவிக்கு இதே பிரச்சனை, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லைக் 10 இயர்ஸ் இந்த பிரச்சனை பயங்கரமாக இருந்தது. பெரும்பாலும் உள்ள ப்ராப்ளம் நார்மலாக இருக்கிறத விட அதிகமான உதரப்போக்கு, ரொம்ப ஆன்ட்டியே ரொம்ப மெலிசா தின்னாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இந்த ப்ராப்ளம் மேலே. அப்போது அவங்க விசுவாசிச்சாங்க, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணார், 100% ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராப்ளமே இல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்துட்டு நல்ல சுகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மிராக்கிள் இன்னைக்கு நடக்குதா? எஸ், நடக்குது. நான் நேரில் பார்த்துருக்கிறேன். யாரும் இங்கே போய் சொல்லலை, உண்மையான சம்பவங்கள் நான் நேரில் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம். நல்லா கவனிங்க, சுகம் பெறுகிறவர்கள் என்னை கர்த்தர் சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறார்களா?
அவர்களுக்காய் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர்கள் கர்த்தர் நிச்சயமாய் சுகம் தருவார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். விசுவாசத்தோட ஜெபமும் அந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம நீங்கள் பார்த்ததில்ல, அல்டிமேட்லி ஃபெய்த் பிளேஸ் மேஜர் ரோல் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். எல்லார் வாழ்க்கையிலும் விசுவாசமானது ஒரு ஒரு முக்கியமான இடத்த, ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் இது மாதிரி பாடுகளில் வேதனைகள் இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல தயங்கோ அப்படின்னு நாங்கள் விட்டுறவா, இல்லாட்டி இல்லை கர்த்தர் சுகம் தருவார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கவா? எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் உடனடியாகவே சுகப்படுத்தி ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் வியாதி ஏன் வருது அப்படின்றதே ஒரு ஃபுல் சீரீஸை நான் செய்தி பைபிள் சத்தியத்தின் அடிப்படையில் நான் ஒரு ஃபுல் சீரீஸை பேசியிருக்கிறேன். அதில் யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குமானால் தயவுசெய்து மறுபடியும் போயிட்டு குரூப்பில் போயிட்டு என்ன பண்ணுங்க பாருங்கள், சரிங்களா? இப்போ அதை பேச போனேன் இன்னும் லேட் ஆகும். பலவிதமான காரணங்களால் வியாதி வருது. இப்போ இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு சுகப்படுத்திட்டாரு அப்படின்னு உடனே ஆண்டவர் வியாதியெல்லாம் சுகப்படுத்துறாரு. இயேசுவால் சுகப்படுத்த முடியாத வியாதி ஒன்றும் இல்லை அப்படின்னா ஆமாவா? ஆமாம், கரெக்டு தான். அதனால வியாதியஸ்தர் யாராக இருந்தாலும் எல்லாரையும் இயேசு சுகப்படுத்திடுவாரு அப்படியா? அந்த கிளைம் தான் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து, அவர் பேர் என்னது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பயங்கர ஃபேமஸ் ஆனாரு ஊழியம் பண்ணி, உமாசங்கர் தானே? ஆமாம். அடிப்படையான வேத முறையாய் வேதத்தை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணாமல் ஆண்டவரால் சுகப்படுத்த முடியாது ஒன்றும் இல்லை, ஓப்பன் சேலஞ்ச். ஆமாம், கண்டிப்பாக டவுட்டே இல்லை. எப்பேற்பட்ட வியாதியஸ்தர் சுகமாயிடுவாங்க அப்படின்ட்டு ஆண்டவருடைய திட்டங்கள், வேதத்தில் நடந்த சம்பவங்கள், இன்னைக்கு ஆண்டு எப்படி செய்கிறாரு அதை தேவ சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து முறையாக பார்க்காம அவர் சவாலோட ஆரம்பிச்சுட்டு முஸ்லீம்ஸ் வந்துட்டு எந்த ஊர்லன்னு எக்ஸாக்டாக ஞாபகம், முஸ்லீம்ஸ் வந்துட்டு பப்ளிக்கில் போர்டு வச்சாங்க. உங்கள் பைபிள் சொல்கிற மாதிரி விஷத்தை குடித்தா உங்களுக்கு எதுவும் செய்யாதுன்னு சொல்லி உமாசங்கர் பேசிக்கிட்டு இருக்காரு. மற்ற மார்க் 16ஆம் அதிகாரம் நம்ம வாசிப்போம். மார்க் 16ஆம் அதிகாரம் வாசிக்கும் போதே கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்திக்கிங்க. அதில் ஒரு முக்கியமான நிறைய ஒரு சில காரியங்கள் சொல்ல போகிறேன். யாரும் மனசோர்ந்து போகாமல் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். மார்க் கடைசி அதிகாரம், அது வரும்போது பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அவங்க முஸ்லீம்ஸ் வந்து பப்ளிக் பிளேஸில் பெரிய பேனர் பிரிண்ட் பண்ணி போர்டு வச்சாங்க. 1 கோடி ரூபாய் சவால். 1 கோடியா 1 லட்சமா? 1 லட்சம் நினைக்கிறேன். சவால், நாங்கள் வைக்கிற பாய்சனை நீங்கள் எடுத்து குடிச்சு நீங்கள் சாகாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் 1 லட்சம் தரோம் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, யாருக்காக சொல்லியிருக்காரு, அதை பார்க்காம நம்ம அது நான் எதுவும் அடிக்கடி சொல்லுவேன், என்ன எழுதியிருக்கு அப்படின்றத விட ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ட்ரூத் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத விட எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் மூலமாய் என்ன மெசேஜ் கன்வே ஆகுது அப்படின்றது முக்கியம். நீ மெசேஜ் இது மூலமாக என்ன மெசேஜ்ன்றதை விட்டுட்டு சொல்லியிருக்கல அப்போ நடக்கும், சொல்லியிருக்கல அப்போ நடக்கும் அப்படிலாம் இல்லை. அப்படி ஆண்டவரே சொல்ல கிடையாது. இயேசு கிட்ட வந்த எல்லா வியாதியஸ்தரும் இயேசு சுகப்படுத்தலை. பெதஸ்தா குளத்தை என்ன போனார், ஒருத்தனை சுகப்படுத்தினார், மற்றவங்களாம் தேவையில்லையா? அவனால் ஈஞ்சு போக முடியாதனால அவனுக்கு மட்டும் பண்ணாரோ, மற்றவனை ஈஞ்சு போயிடுவானோ? அவனை மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருந்திருப்பான்ல, சுகப்படுத்திடலாம்ல. சரி, எயின்ச்சு தான் போக முடியுது, ஆனாலும் பரவாயில்ல, சுகப்படுத்திடலாமே. ஆமாவே இல்லையா? அப்போ வந்துட்டு சரி, இவ்வளோ நடந்ததே. பவுல் கூட வியாதி சுகப்படுத்தினார். பவுலுக்கு வந்த வியாதி ஏன் ஆண்டவர் சுகப்படுத்தலை? எபாப்ராஸ் வியாதியாக இருந்தார், தீமோத்தி வியாதியாக இருந்தார், விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அவன் வருவதற்காக காத்திருக்கேன் அப்படின்றாரு. அவங்களையும் ஆண்டவர் சுகப்படுத்தலை. அப்போ கவனிங்க, வியாதியிலிருந்து சுகம்னு சொல்லும்பொழுது விசுவாசத்தால் நம்ம அதை மேற்கொள்ள முடியும். எஸ், 100% உண்மை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் இன்னும் நிறைய வகைகள் பேச வேண்டியது இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, அவிசுவாசிகள் ரட்சிப்பிற்கு ஏதுவாய் அந்த ஆத்துமா இருக்குமானால், ஆனால் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அந்த வியாதி ஒரு தடையாக இருக்குமானால் கண்டிப்பாக கர்த்தர் வியாதியை சுகப்படுத்துறாரு, சந்தேகமே கிடையாது. If their sickness stops them from being saved அப்படின்னா God definitely heals them. God will heal them. சந்தேகமே கிடையாது. புரியுதா? அப்போ அதில் தேவ திட்டம் என்ன? இப்போ அவங்க விசுவாசத்துக்கு இது இருக்காங்களா இல்லையா? நமக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது.
ஏன்னா மனதையும் யோசனைகளையும் உள்ளிந்திரியங்களையும் ஆழங்களையும் ஆராய்ந்தறிகிறவர் ஆண்டவர், நமக்கு தெரியாது. அவங்க சொல்ற அப்போ நானா அந்த ஒரு ஊழியக்காரண்டி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா, ஆண்டவரை இவங்க சொன்ன வாயின் வார்த்தையின்படி அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அவங்க விசுவாசத்தின்படி நீங்க செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு விசுவாசம் நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க விசுவாசம் உண்மையா இருந்தா அங்கே நடக்க போகுது, இல்லாட்டி கிடையாது. அப்போ இதில் வந்துட்டு ஆண்டவரால் எப்பேற்பட்ட வியாதியை சுகப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சுகப்படுத்த முடியும். அதனால நான் ஒரு பேனர் என் வீட்டு வாசலில், சர்ச் வாசலில் பெரிய போர்டு வைக்குவா, எப்பேற்பட்ட வியாதியஸ்தலாக இருந்தாலும் கர்த்தர் சுகப்படுத்தினார் போர்டு வைக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் இதை செய்வாரு அப்படின்னு சொல்றது நீ யாரு? ஒன்றுமே கிடையாது. இதில் தான் நிறைய ஊழியக்காரங்க மாட்டிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏதாவது நடத்தி காட்டணுமே, இல்லாட்டி இவங்க மதிக்க மாட்டாங்களே, நம்மள ஒரு வல்லமையான ஊழியக்காரர் நினைக்க மாட்டாங்களே அப்படின்றதுக்காக ஆளை செட்டப் பண்ணிலாம் சுகமாகிற மாதிரிலாம் பண்ண தான் செய்கிறாங்க. அநியாயமாக பண்ணுறாங்க. பொய் சொல்லாதன்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்காரு, இவனுக்கு ஆண்டருக்காகவே பொய் சாட்சி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு ஆக்சுவலாக. ரைட்டா? அப்போ நம்ம நீ ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் இருக்கிறீங்க, அதை விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த விசுவாசம் எங்களுக்குள் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட பலவீனத்தில் வியாதியில் இருக்க ஆட்கள் நாங்கள் சந்திக்கும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுடைய மனதை பக்குவப்படும். ஏன்னா ஒரு வியாதியஸ்தன் ஜெபம் பண்ண போகும்போது பலவிதமான சிந்தனைகள் ஓடும். ஏன் கொடுத்துருக்காரு, எது கொடுத்துருக்காரு, சுகமாகுமா ஆகாதா, ஜோமனி சுகமாகாமல் போயிருச்சுன்னா அப்புறம் அவங்க நம்மளை கேள்வி கேட்டால் என்னென்னு சொல்லி அவங்கள்ட்ட பதில் சொல்ல, இப்படி நிறைய சிந்தனைகள் உள்ள ஓடும். நம்ம நீ ஜெபம் பண்ண போகிறது அதுதான், ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி வியாதி உள்ள ஆட்களுக்கு, பிசாசு உள்ள ஆட்களுக்கு நாங்கள் ஜெபிக்க போகும்பொழுது எங்களுக்குள்ள எந்த ஒரு சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு நாங்கள் அவங்க மேலே ஒரு சுகத்தை கட்டளையிட, பேச, ஜெபிக்க எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவர். அதான் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ரைட். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டது நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் இன்னைக்கு வாசித்த வேத பகுதி மார்க் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நீங்கள் செய்த அநேக அற்புதங்கள் நாங்கள் பார்த்தோம். சாத்தானுடைய தந்திரமான காரியங்கள் நாங்கள் அதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் அப்படின்னு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. வியாதி நீக்குகிறவர் மாத்திரமல்ல, மரித்தவர்களையே உயிர்த்தெழ உம்மால கூடும். ஆனால் நீங்கள் செஞ்சது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை நாங்கள் மறந்து நாங்கள் நேரடியான சம்பவங்களை பிடித்து கொண்டு எங்களுடைய அறியாமையினால் கர்த்தாவே உங்கள் நாமத்தை தூஷிக்கப்பட விடாதபடிக்கு நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் சகலத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்கள் விசுவாசத்தில் ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கை முடிவு வரைக்கும் அதே விசுவாசத்தோடு ஓட, சந்தேகம் இல்லாமல், கேள்வி இல்லாமல் அதே விசுவாசத்தோடு ஓட கர்த்தர் இங்கே கிருபை பாராட்டும் அப்படின்னு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போலப்பா, எங்களிடத்தில் வரக்கூடிய யாராக இருந்தாலும், நாங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவங்களுக்கு சார்பாய் நாங்கள் நின்று பரிந்து இடத்துல பேசும் பொழுது எங்களுக்குள்ள சந்தேகம், பயம், கேள்வி நடக்காமல் போயிடுச்சு என்ன பண்ணுவேன், அவன் ஆண்டு நம்பாமல் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவேன், அந்த சந்தேகம்லாம் இல்லாமல் விசுவாசத்தோடு மாத்திரமே அவர்களுக்காக நாங்கள் செபிக்க, அவங்க மேலே ஒரு சுகத்தை நாங்கள் கட்டளையிட, அவங்க மேலே சுகமுள்ள வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாங்கள் பேச கர்த்தர் கிருபை பாராட்டும் நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிற பாடங்களுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கற்றுத்தாங்க, இன்னும் சிறப்பாய் புரிந்து கொள்ளும்படிக்கான கிருபைகளை தாங்க. வேத சத்தியங்களை வாசித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் முரண்பாடு இல்லாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள, எதிர்கொண்டு கேள்வி கேட்கிற இடத்தில் நாங்கள் சாந்தமாய் உத்தரவு பதில் சொல்ல கர்த்தர் ஞானத்தால் நிரப்பப்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவர். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, நோயெல்லாம் சுகமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரிய தேவனாகி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தேவ அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மரணதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். God bless you.